ஸோ ஓகே, இந்த செஷன் ஆரம்பிச்சலாம். இந்த கரியர் கிளாரிட்டி செஷன், ஸோ இது வந்து நிறையா நிறைய கேட்டுருந்தீங்க. அதாவது எப்படி போன தடவை வந்துட்டு நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம், என்னென்ன மாதிரி கரியர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு தடவை ஐ திங்க் வீக் பைட்ஸ்ல தான் நினைக்கிறேன். அப்போ வந்து பேசியிருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, இந்த பைத்தான்ல ஆரம்பிச்சு போன தடவை நடந்த வீக் பைட்ஸ் ஹவு டு கெட் ஸ்டார்டட். ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வந்து இந்த ஒரு கொஷின்ஸோட இருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து உங்களோட ஃபீல்டை வந்து என்ன சூஸ் பண்ணிருக்கீங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டை வந்து மெயினாக வச்சுருக்கோம். ஸோ இதுக்காக நீங்களும் சப்போர்ட் பண்ணி வந்துருக்கீங்க. ஓகே, இந்த செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே எத்தனை பேருக்கு எனக்கு ஒருத்தராக நம்ம இந்த செஷன் ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா சத்தியமாக போகாது, கடைசியில் வந்து யாரும் சூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த செஷனோட கோல் மட்டும் என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சூஸ் பண்ணிடணும். விச் மீன்ஸ் அவங்களோட ஃபீல்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிடணும். சூஸ் பண்ணிட்டு அப்கமிங் நீங்கள் அந்த இதுக்காக மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு ஓகே தானே? இதுதான் வந்து இப்போ வந்து கோலா வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த செஷன் ஸோ இது எப்படி அட்டன் பண்ண முடியும்னா, நீங்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து இன்ஃபோ கொடுக்குறீங்களா, எனக்கு வந்து நான் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஓகே. ஸோ சொல்லுங்க. ஓகே, முன்னாடி வந்து இன்னும் நிறைய பேருக்கு இருந்தது இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் தான். ஜீவித், இப்போ என்னோட வாய்ஸ் எப்படா இருக்கு? இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கா? இல்ல ரொம்ப இதா இருக்கா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் கேட்கறேன். ஓகேடா, ஓகே. ஸோ அதனால வந்து இந்த செஷனை எந்த அளவுக்கு வந்து இன்ட்ராக்டிவா கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அப்படினால வந்து யார் யாருக்கு என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கன்ஃபியூஷன் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் வந்து தீர்த்துக்கலாம். இங்கே எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபீல்டை ஒவ்வொருத்தருக்கு சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்டை நான் எதுக்காகன்னு சொல்லிடுறேன். இப்போ ஏதாவது வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ண ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் போஸ்டர் டிசைனர், லோகோ டிசைனர் இந்த மாதிரி வந்து ஃபீல்டை வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு இந்த செஷன் முடியறப்போ சொன்னீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸும் வந்து முடிஞ்ச அளவு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ யாருக்காவது ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அது ரிலேட்டடாக வருது இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் தேவை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து கிடைக்கும். எப்படின்னு சொல்றேன், இப்போ நம்ம கம்யூனிட்டியில ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது. அது இல்லாம ஆல்ரெடி பிடிச்சிருந்தாலும் அதுல ஒரு கன்ஃபியூஷன் வேற இருக்கும். இப்போ இதை பண்றதா அதை பண்றதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஏதாவது வேலை கொடுத்தாலும் வந்துட்டு அது ரிலேட்டடா இல்லாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது ரிலேட்டடா இருந்தாலும் அதுல நம்ம வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக அதுக்காக தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். ஓகேவா? ஸோ இதோட கோர் பர்பஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்க செஷன் முடியிறப்போ உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒர்க் வந்து நம்ம மெம்பர்ஸ்குள்ளேயே வரும் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது ஒரு மைனர் ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ பண்றீங்க அப்படின்னா
அதுல ஒரு ஒர்க் வரும் இல்லையா, அந்த ஒர்க்கை நீங்க வந்து இங்கிட்ட இவங்க கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்னு சொல்றதை விட அவங்க கிட்ட இருந்தா நீங்க வந்து கெயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஹேக்கத்தான கான்டெஸ்டோ காம்படிஷனுக்கோ போறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து டிசைனரா தேவை அப்படின்னா, இப்போ கம்யூனிட்டியில யார் யார் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, யார் யார் டிசைனிங் வந்து கத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் மெயினா இது வந்து போட்டிருக்கு. உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே போல உங்களை யாராவது ஒருத்தவங்க வந்து ரீச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் எதுக்காக உங்களை ரீச் பண்ணுங்கிற ஐடென்டிட்டி வந்து இருக்கும். ஓகேவா. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒருத்தர் ரீச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜீவா எடுத்துப்போம். ஜீவா வந்து ரீச் பண்ணோம்னா அவனுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கு. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நான் ஜீவா ரீச் பண்ணணும். எந்த விஷயம் தேவைன்னா நான் ஜீவாவை ரீச் பண்றது. ஸோ இது வந்து நம்மள யாருக்குமே தெரியாது. ஸோ அதனாலதான் இது வந்து மெயினா இப்போ சூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செஷன். ஓகேவா. இதுல இந்த கோர் பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இது வந்து கம்யூனிட்டின்னு மட்டும் இல்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கட்டும், ஒரு தேர்ட் பர்சனா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வந்துட்டு யாரு, அதாவது எதுக்காக வந்து உங்களை ரீச் பண்ணுங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பர்பஸ்க்காக உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. இல்லைன்னா வேற வேற விஷயமா தான் வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். அது உங்களுக்கு தான் ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து உங்ககிட்ட வராது. ஸோ அதுக்காக தான். ஓகேவா. ஐஸ் புரியுதுல. புரியுது வருமா? புரியுதுடா. ஓகே. ஸோ பேசிக்கா சிம்பிளா சொல்றேன், நான் ரொம்ப வளவலன்னு நிறுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க சூஸ் பண்ண போற ஃபீல்டை வச்சுதான் உங்களை வந்துட்டு நாளைக்கு வந்து கம்யூனிட்டியில இருக்கிற மெம்பர்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ நீங்க டிஃபைன் பண்ண போறது உங்களை யாரு எப்படி ரீச் பண்ணுங்கிறத இப்போ நீங்க டிஃபைன் பண்ண போறீங்க. எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை எடுத்து அதுல நீங்க வந்து ஸ்கில்ல லெவலப் ஆகிற இதுல. ஓகேவா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு என்னென்ன ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. இதுல ஒரு ஃபீல்டு இல்ல, 4-5 ஃபீல்டு சொல்லுங்க. நாம வந்து அதுல டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு ஃபீல்ட வந்து முடிஞ்ச அளவு இங்கேயே முடிக்க முடியும்னு இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற எல்லாத்தையும் வந்து கேள்வியா கேளுங்க, எல்லாருமே ஆன்சர் பண்ணுவோம். பிளஸ் என்னென்ன ஃபீல்டுலாம் அவங்களுக்கு இப்ப இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அப்படின்னாதான் வந்துட்டு ஒருத்தருக்கும் அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க முடியும். நாம வாட்டுக்கு செஷன் மாதிரி எடுத்துட்டே போனோம்னா தூக்கம் தான் வரும். அதுக்காக தான் மெயினா சொல்றேன். ஏன்னா ஒருத்தருக்கு தேவைப்படுறது இன்னொருத்தருக்கு தேவைப்படாம இருக்கலாம், இந்த செஷன்ல சொல்றேன். அதனால நீங்களா பண்றதுதான் கரெக்டா இருக்கும். கைஸ், என்னோட வாய்ஸ் ஆடியபிளா தானே இருக்கு? சஞ்சீவ், வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? கிளியரா இருக்குங்க ப்ரோ. ஓகே சஞ்சீவ், ஓகே ஓகே. யாருக்கு டிஃபிகல்ட்டி இருக்கு? சரி, ஓகே. செஷன் கண்டினியூ பண்ணலாம். முதல்ல யாராவது வாலண்டியரா வந்து ஆரம்பிக்கிறீங்களா? நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே சஞ்சய், ஆரம்பிங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டான டொமைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு வெப்சைட் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டொமைனா நான் வச்சிருக்கேன். ஆர்டரா சொல்ல முடியாது, பட் ஆனா அது ஒரு ஐடியால இருக்கு எனக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எம்பெடட் ஐஓடில இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்றது, அந்த இதுல வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு செகண்டா. ஸோ இந்த 2 ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டீச்சிங், அதாவது ஒரு கம்யூனிகேட் பண்றதுனால ஒரு நல்ல ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு இதுலயுமே எனக்கு வந்து ஐடியா இருக்கு. ஸோ இந்த 3 இதுல தான் நான் வந்து யோசிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும், ரைட் நவ். ஓகே, உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் சொன்னீங்க? எம்பெடட் ஒன்று, அப்புறம் ஃபுல் ஸ்டாக், டீச்சிங். டீச்சிங். ஓகே. இப்போ இதுல ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து இருக்கு? காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறத சொல்லுங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் நான் பிளாகர்ல தான் ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கேன். அந்த இது ஆனா இன்னும் ஃபுல்லா நான் லேர்ன் பண்ணல. ஸோ நான் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும் இது ஃபுல் ஸ்டாக். அதுக்கப்புறம் எம்பாய்டர் வந்து இந்த கிளாஸ் வச்சப்ப அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுல கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். ஏன்னா 1 இயரா எனக்கு அது லேர்ன் பண்ணவே முடியல. என்ன சொல்றேன்னா அதுல கொஞ்சம் ஒவ்வொரு தடவையும் ப்ரோக்ராம் போடும்போது தப்பு தப்பா வந்துட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு அவுட்புட்டே வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ண ESP32 கனெக்ஷன் இது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா எனக்கு வந்துச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு மொத்தம் 3 ஃபீல்டு எடுத்திருக்கீங்களா? டீச்சிங், ஐஓடி, ஃபுல் ஸ்டாக். ஓகே. இதுல டீச்சிங் பாருங்க. டீச்சிங் வந்துட்டு நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் அதை வந்து சொல்லி கொடுக்கலாம். சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒரு லைஃபோட ஒரு பார்ட். அது ப்ரொஃபஷனா எடுக்கிறதும் எடுக்காததும் அவங்கவுங்களோட கையில தான் இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, என்னோட ப்ரொஃபஷன் டீச்சிங் கிடையாது. இல்ல இங்க வீக் பேட் எடுக்கிற யாரானாலும் எடுத்துக்கோங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து டீச்சிங் கிடையாது. ஆனா அவங்க சொல்லி தானே கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க அதிகம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல. டீச்சிங் வேணா நீங்க தனியா கூட வச்சுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சதா ஷேர் பண்ணுங்க. நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு டீச்சிங்கை தவிர்த்து ஐஓடி, ஃபுல் ஸ்டாக் தெரியுமா? அப்படி வச்சுக்கோம். ஐஓடி இல்லைன்னா ஃபுல் ஸ்டாக், இது ரெண்டுல ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னா நீங்க ஃபுல் ஸ்டாக்கே வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்படியே டீச்சிங் வந்துடும். உங்களுக்கு இது வந்து கரியரா வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு டீச்சிங் வந்து ஒரு கரியரா வேணும் அப்படின்னா கூட நீங்க ஐஓடி இல்ல ஃபுல் ஸ்டாக் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணாதானே உங்களால டீச்சிங் பண்ண முடியும். டீச்சிங் எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதானே பண்ணுவீங்க. அப்ப ஏதாவது ஒன்று தெரியும்னா அந்த மீதி இருக்கிற ரெண்டுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சாதானே அதுல இருந்து நீங்க இப்போ ஃபுல் ஸ்டாக், இப்போ ஐஓடி இல்ல ஃபுல் ஸ்டாக் சொன்னீங்க, இப்போ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு படிக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐஓடி படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஐஓடி படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களால டீச் பண்ண முடியும். டீச்சிங் வந்து அதுக்கு அடுத்து வர்ற ப்ராசஸ். டீச்சிங் மட்டும் உங்களால ஐஓடியும் ஃபுல் ஸ்டாக்கும் இல்லாம டீச்சிங் மட்டும் உங்களால பண்ண முடியாதுல்ல? ஓகேவா? ஓகே. ஐடியா ரொம்ப முக்கியம் இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு மீதி இருக்கிற ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இல்லையா? ஒன்னு வந்து ஐஓடி, இன்னொன்னு வந்து ஃபுல் ஸ்டாக். இப்போ உங்களுக்கு ஐஓடி இல்ல ஃபுல் ஸ்டாக் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வேணும். இப்போ கொஸ்டின் பேஸ் பண்ணி போலாமா உங்களுக்கு, இல்ல எப்படி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும்? ரெண்டுமே லேர்ன் பண்ணாலும் ஓகே தான், பட் எதுன்னு சூஸ் பண்ண தெரியல. கரெக்ட்டா ஐடி போறதா இல்ல சாஃப்ட்வேர்? ஆக்சுவலா வந்து நீங்க ரெண்டுமே கத்துக்கலாம். நான் இப்ப என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறப்போ நீங்க கத்துக்கலாம். ஆனா ஏதாவது ஒண்ணு வந்து மாஸ்டர் பண்ணும், அவ்வளவுதான். ஜெனரலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஜெனரலிஸ்ட்னா ஒண்ணும் இல்ல, எல்லா ஃபீல்ட பத்தியும் அவங்களுக்கு தெரியும். பேசிக்ஸ் எல்லா ஃபீல்டுலயும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க. எல்லா ஃபீல்டுலயும் பேசிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஃபீல்டுல வந்து மாஸ்டர் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களையே எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு ஐஓடி ஃபுல் ஸ்டாக் ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ ஜெனரலிஸ்ட்னா எப்படின்னா ஐஓடி ஃபுல் ஸ்டாக் இது ரெண்டத்தையும் வந்து படிப்பாங்க. ஓகேவா? இது ரெண்டத்துலயும் பேசிக் மட்டும் முதல்ல முடிச்சிருவாங்க. இது ரெண்டத்துலயும் பேசிக் முடிச்சுட்டு இது ரெண்டுல எது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கண்ணுக்கு படுதோ அதுல வந்து மாஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஐஓடி ஃபுல் ஸ்டாக் இது ரெண்டத்தோட பேசிக் படிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டத்தோட பேஸ் நாலேஜ் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நீங்க வந்து ஒன்னு வந்து மாஸ்டர் பண்ணலாம். இன்னும் ஃபுல் ஸ்டாக் ஆக்சுவலா ஒன்றும் படிக்காத பேக்கிங் தான் பார்த்துருக்கேன். என்ன ப்ரோ சொன்னீங்க? இல்ல உங்க வாய்ஸ் கொஞ்சம் உள்ள தள்ளி கேக்குது சஞ்சய். இப்ப கேக்குதாங்க ப்ரோ கிளியரா? ஹலோ, சொல்லுங்க. மட்டும்தான் பேக்கிங் இல்ல ரொம்ப இதாகுது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா? வேற யாருக்காவது இருக்கா? நாளைக்கு சொல்லுங்க, என்னமோ சொல்ல வந்தீங்க.
ஏத்தி லேப்டாப் சொல்றாங்களோ? ஹலோ பாரதி, கேக்குதா? யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் காலையில வச்சு. புரியல. எதுல? ஆமா. ஒரு நிமிஷம், எனக்கு முன்னா இஷ்யூ தான். இல்ல வருமா சைடு இஷ்யூ இல்ல. ஓகே பாரதி, நீ பேசுறதும் விட்டு விட்டு கேக்குதுடா. கொஞ்சம் அந்த இஷ்யூ என்னன்னு பாருங்க. சஞ்சீவ், உங்களுக்கு ஓகேனா இப்போ மைக் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இப்ப தெளிவா கேக்குது சஞ்சீவ், சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணலாங்க ப்ரோ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எதோட ஓட்டம்? என்ன ஃபீல்டு, எம்பெடடா இல்ல ஃபுல் ஸ்டாக்? ஓகே, ஓகே. உங்களுக்கு வந்து இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஜெனரலிஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கிரீன் ஷேர் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இதுல வந்து ஒவ்வொருத்தர் பேச பேச நம்ம வந்துட்டு அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுல டீச்சிங் வந்துட்டு உங்களுக்கு நாட் என்ன ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க, பார்ட் ஆஃப் லைஃப். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஐஓடி ஃபுல் ஸ்டாக் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க இப்படி பண்ணலாம். அதாவது ரெண்டுத்துலயும் பேசிக்ஸை கத்துக்கங்க. ரெண்டுத்துலயும் பேசிக்ஸை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஏதாவது ஒன்ன சூஸ் பண்ணி அதை வந்து மாஸ்டர் பண்ணுங்க. இப்போ ஃபுல் ஸ்டாக்லயும் பேசிக்ஸை பாருங்க, ஐஓடிலையும் பேசிக்ஸை பாருங்க. ரெண்டுத்துலயும் பேசிக்ஸை பார்த்துட்டு ரெண்டுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஒண்ணுல வந்து மாஸ்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து காமனா வந்து ஜெனரலிஸ்டா இருக்கிற எல்லாருமே பண்றது. இப்போ நீங்க யார் வந்து ஜெனரலிஸ்ட்னு சொல்லுவான்னு சொல்லிடுறாங்க. இப்போ நான் சொல்றேன்ல, இந்த ஐஓடி ஃபுல் ஸ்டாக்கு இந்த மாதிரி இருக்கிற டெக்னாலஜிஸ் இல்ல எனி ஃபீல்டு, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்ல வந்துட்டு பேசிக்கான நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்ல பேசிக்கான நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதுலையும் மாஸ்டர் பண்ண மாட்டீங்க. அது ஒரு பாயிண்ட், அது ஒரு உங்களோட மேஜரான ஒரு டிராபேக், ஒரு முக்கியமான டிராபேக்கே தான். உங்களுக்கு எதுவுமே வந்து முழுசா தெரியாது, ஆனா எல்லாத்துலயுமே வந்து பேசிக்ஸ் தெரியும், அவ்வளவுதான். ஸோ இப்படி இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து ஜெனரலிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஜெனரலிஸ்ட் ஆகிடுவாங்க. ஜெனரலிஸ்ட்னா எல்லாத்துலயும் வந்து பேசிக்ஸ் தெரியும், அவ்வளவுதான். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான எல்லாத்துலயும் பேசிக்ஸ் தெரியும். ஓகே, இப்ப இன்ட்ரெஸ்டான எல்லாத்துலயும் பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஒன்னு எடுத்து அதை வந்து மாஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு ஃபீல்டுல இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜெனரலிஸ்ட் தான். ஓகேவா? நீங்க வந்து ஐஓடிலையும் ஃபுல் ஸ்டாக்லயும் ஜெனரலிஸ்ட். இப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மாஸ்டர் பண்ணீங்க, ஏதாவது ஒண்ணு எடுத்து மாஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஃபுல் ஸ்டாக் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இப்போ நீங்க வெளியில யாராவது ஒருத்தர் வந்து உங்களை ரீச் பண்ணும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் ரிலேட்டடான ஸ்கில் தேவைப்படுறவங்க வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க அதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க, அதனால அவங்களை வந்து அதுல ரீச் பண்ணுவாங்க. இதே நீங்க ஜெனரலிஸ்டா இருந்து எல்லாத்துலயும் பேசிக் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அது இது ரெண்டுமே வந்து பேசிக்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனா இது ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து முழுசா தெரியாது. ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா உங்களால பண்ண முடியாது, மாஸ்டர் பண்ணாலும் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இப்போ நீங்க இதுல எதுலயாச்சும் ஒண்ணுல வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு மாஸ்டர் பண்ணலாம். ஓகேவா? சரி, மாஸ்டர் பண்ணாங்க நீங்க வந்துட்டு உங்க பீப்புள் ரீச் பண்றாங்க இல்லையா, அதை வந்து உங்களால டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நீங்க இது ரெண்டுல எது சூஸ் பண்ணீங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்துதான் இருக்கு. வேணா ஒரு சில கொஸ்டின்ஸ் வேணா கேட்கலாமா, ஐஓடி பத்தியும் ஃபுல் ஸ்டாக் பத்தியும்? கேட்கலாம் ப்ரோ. ஃபுல் ஸ்டாக் பத்தி அந்த நாலேஜ் இல்ல, ஐஓடி தான் கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போடா இருக்கீங்களா? சரி.
ஓகே ஓகே. இன்டர்நெட் இஷ்யூ வராமல். சரி ஓகே. வேற யாராவது இது ஆன் பண்றாங்கன்னா ஆன் பண்ணுங்க. கொஞ்சம் இன்ட்ராக்டிவா கொண்டு போகிறதுக்கு கேட்குறேன். ஆன் பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணுங்க. இன்னும் கம்பல்சரி இல்லை. ஓகே. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஐஓடி ரிலேட்டடான ஒரு சில கொஷின்ஸோட கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஐஓடி அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஐஓடி அப்படின்னா உங்களோட நீங்க இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எப்படி செஞ்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நான் புரிஞ்சுக்கேன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நான் கம்ப்யூட்டர் இப்போ வாட்சிங்கிறது நம்ம முன்னாடி வந்து இப்போ வந்து அதே இருக்கிற வாட்ச் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் பவர், அதாவது நம்ம வந்து இன்டர்நெட்டோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் பிசிக்கல் டிவைஸாக வந்து நம்ம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணோம்னா அதான் வந்து நம்ம ஐஓடி அதான் இந்த ஐஓடி பேசிக். ஓகே ஓகே. இப்போ ஐஓடி ரிலேட்டடா வந்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு எதனால வந்து ஐஓடி வந்து பிடிக்க ஆரம்பிச்சது? ஹார்ட்வேர்னாலயா இல்ல வந்து அதுல இருக்கிற சாஃப்ட்வேர்னாலயா இல்ல வந்து ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்னா சேர்ந்து வந்துட்டு வேலை செய்யுது? எல்லா இடத்துலயும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரும் ஒன்னா சேர்ந்தாதான் வேலை செய்ய முடியும், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஐஓடியில வந்து நீங்களாவே வந்து பண்ணலாம், ஆட்டோமேட் பண்ணலாம். அதான் மெயின். ஸோ உங்களுக்கு இந்த ஆட்டோமேஷன்னாலதான் வந்து ஐஓடி பிடிச்சிருக்காங்க. நிறைய விஷயத்த ஆட்டோமேட் பண்றது, அதுதான் அதனாலதான் எனக்கு ஐஓடியை பிடிக்க ஆரம்பிச்சது. இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஹார்ட்வேர்னாலதான் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ரியல் டைமாக ஒரு விஷயத்தை டக்குன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு இன்டர்நெட் தான் கனெக்ட் பண்ண முடியுது. நம்ம எந்த டேட்டா ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நான் வந்து மைனர் ப்ராஜெக்ட் வந்து ஐஓடி இணைப்பு. ஹலோ, ஓகே ஓகே, கேக்குது சஞ்சய். அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு எனர்ஜி மானிட்டர் எது வந்தாலும் நம்ம ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ்னால உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது ஐஓடி வச்சு வந்துட்டு உங்களால ரியல் வேர்ல்டுல ஒரு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வர முடியுது, அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. ஸோ அதுக்காக நான் மெயினா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு வந்து அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கு, நம்மளால வந்துட்டு ஒரு ரியல் வேர்ல்டுல ஒரு சொல்யூஷன் வந்து இருக்கு, ஆட்டோமேட்டடா வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன். கரெக்டா? ஓகே. ஓ, அதுதான் வந்து உங்களை வந்து இன்ட்ரெஸ்டாவே வச்சிருக்கு. ஓகே ஓகே. அப்படியே ஃபுல் ஸ்டாக் பக்கம் வருவாங்க. ஃபுல் ஸ்டாக் வந்து எதுக்காக வந்து முதல்ல உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் மேல ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்தது? என்ன காரணம்? எனக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நாளைக்கு மேலே இன்ட்ரெஸ்ட். டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை நம்ம எப்படி ஒரு டிப்ளாய் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு மேஜர் எய்மாகவே இருந்துச்சு. நம்ம பண்ண ஒரு வெப்சைட் கூகுள் இருந்தால் அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருங்க. எனக்கு அந்த ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் பிஸ்னஸ் சும்மா நான் பாட்டுக்கு ஒரு வெப்சைட் மாதிரி ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் இப்போ பிளாகர்ல வந்து அந்த ஹெச்டிஎம்எல் ஜிஎன்ல வந்து இப்போ நான் ஆண்ட்ராய்டு அதெல்லாமே கொஞ்சம் பேசி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. அதாவது ஒரு நிமிஷம் சஞ்சய். அதாவது உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு இதனாலதான் வந்து பிடிச்சிருக்கு. விச் மீன்ஸ் வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ, அப்புறம் வந்து இந்த மாதிரி நாமளே வந்து ஒரு வெப்சைட் பண்ணி இன்டர்நெட்ல விடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைனால உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் பிடிச்சிருக்கு. கரெக்டா? கரெக்டுங்க. அது ட்ரீம் தான். இல்ல நம்ம இது பண்ண டேட்டா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ வரைக்கும் வந்த வரைக்கும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பொறுமையா ஒரு டாஸ்க் வந்து உங்களால பண்ண முடியுமா? பிராங்கா சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா இப்ப வந்து பண்ண முடியும்னு சொல்லிருவீங்க. நீங்க பண்ண முடியும்னு சொன்னாலும் ஆப்வியஸா வந்து ஒரு சிலரால மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும், ஒரு சிலரால பண்ண முடியாது. அது வந்து ஹியூமன் நேச்சர். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்க உண்மையா சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு இருக்குல்ல. நீங்க இப்ப 2 ஃபீல்டு சூஸ் பண்ணிருக்கீங்களா, இந்த கேள்விக்கு அந்த 2ல ஏதாவது ஒரு ஃபீல்டு தான் வரும். அதுக்காக தான் கேட்கிறேன்.
உங்களால ஓகே சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்றீங்களாங்க ப்ரோ நீங்க? அதாவது தொடர்ந்துன்னு சொல்றதை விட ரொம்ப நேரம் எந்தவித ப்ராக்ரஸும் இருக்காது. ஓகேவா? இப்போ நீங்க ஐஓடில வந்து பாத்தீங்க இல்லையா, ஒரு டக் டக்னு நடக்கிறது அந்த மாதிரியான சாட்டிஸ்பேக்ஷன் இருக்காது. ஓகேவா? தொடர்ந்து ரொம்ப நேரம் நீங்க ஒரே இடத்துல உட்காந்து இருக்கணும். அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டான்னு சொல்றதை விட கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். நீங்க வந்து தொடர்ந்து ஒரு 1 hour 2 hour மேல வந்து ஒரே இடத்துல உட்காந்து பொறுமையா வந்து அதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு சூட் ஆகுமா, உங்களுக்கு வந்து இது வந்துட்டு கரெக்டான உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற வந்துட்டு இதா ஸ்கில் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் உங்ககிட்ட இருந்திருக்கு? சஞ்சய், உங்க வாய்ஸ் ரொம்ப உள்ள தள்ளி கேக்குது. எதுவும் எனக்கு தெரியனால அதை நான் ஒர்க் பண்ணுவேன் ப்ரோ. அந்த கொஞ்சம் பொறுமையா வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் ப்ரோ. இல்ல சஞ்சீவ், ஆக்சுவலா வந்துட்டு நம்ம இது வரக்கூடாது. என்ன சொல்றது, நம்ம எது கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுவோங்கிறது வேற. அது வந்து நம்ம பேசிக்ஸ் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணுவோம். அது வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது, அதுல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாம வந்து நிறைய கத்துக்கிற மாதிரிதான் இருக்கும். ஓகேவா? நம்ம பேசிக் வந்து வச்சுனா பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல போகணும்னா அது வந்து அட்வான்ஸ்டு போகணும். இந்த சைடு நீங்க வேற ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி அதுல அட்வான்ஸ்டு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ட்ராக் வந்து மாறுற மாதிரி தெரியும். 2 இடத்துலயும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்பெசிபிக் கேள்வி வந்து கேட்கறேன். நீங்க எது கொடுத்தாலும் பண்ணுவேங்கிறது அது ஓகே. அது வந்து பேசிக் வச்சு உங்களால பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் இப்பதான் ஸ்டார்டே பண்றாங்க அப்படின்னா உங்களால போய் அதுல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஏன்னு சொல்றேன், அது இப்பதான் ஸ்டார்டே பண்றாங்க, நீங்களும் வந்து உங்களுக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்ச போது நீங்க பாட்டுக்கு பண்ணிடலாம். ஓகேவா? அதுல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ அதே ப்ராஜெக்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓல்ட் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதே நாலேஜ்ல இருக்கிறப்போ உங்களால மேல வர்ற ப்ராஜெக்ட்ஸுக்கோ இல்ல வந்து அந்த ப்ராஜெக்டோட பெருசா வரும்ல அட்வான்ஸ்டு லெவல்ல, இன்டர்மீடியட் லெவல்ல வர ப்ராஜெக்டா வச்சுக்கோமே. இன்டர்மீடியட் லெவல்ல வர ப்ராஜெக்ட்டுக்கே நீங்க வந்து அந்த ஃபீல்டுல அப்ஸ்கில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அந்த ஃபீல்டுல அப்ஸ்கில் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து டைம் கன்சியூம் ஆகும். இங்க எல்லாமே டைம் தான் வந்து மேட்டர். ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு இந்த சைடு நீங்க வந்து ஃபீல்டா வந்து சூஸ் பண்ணாத ஒரு ஏரியா இருக்குல்ல, என்ன கொடுத்தாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க அதை வாங்கி போட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த சைடு வந்து டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். நீங்க அங்க அப்ஸ்கில் பண்ணி ஆகணும். அப்பனால வந்து அந்த இன்டர்மீடியட் ப்ராஜெக்ட் வந்துட்டு உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் கரெக்டா. இப்போ அதனால உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படும். நீங்க பர்டிகுலரா சூஸ் பண்ணிருப்பீங்களா, அதுக்கு வந்து டைம் வந்து அவருக்கோ ஒதுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஓகே. அது இல்லாம இப்படி இருந்தீங்கன்னா முன்னாடி சொன்னேன்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். இப்போ உங்களை யாராவது வந்து ரீச் பண்றாங்கன்னா எந்த ஸ்பெசிபிக் ஃபீல்டுக்காக உங்களை ரீச் பண்றது அவங்களுக்கு தெரியாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாராவது ஒருத்தவங்க ரீச் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னவா அவங்களை ரீச் பண்ணும் அப்படிங்கறத நீங்க டிஃபைன் பண்ணி ஆகும். அப்பனாதான் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து உங்களை ரீச் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரீச் ஆகாது. நிறைய விஷயம் வந்து ரீச் ஆகும், அதுல முக்கால்வாசி உங்களுக்கு பிடிக்காதான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் நீங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறதால அதை விட்டுருவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சஞ்சீவ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்காக தான் எல்லாரும் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்லை? ஓகே சஞ்சய், இப்போ ஐஓடி ஆர் ஃபுல் ஸ்டாக் இது ரெண்டுல எது ஒண்ணு வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுது? நான் முன்னாடி கேட்டேன்ல ஒரே மணி நேரத்துல உட்காந்து இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு காரணம் இவர் தான். உங்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். நான் வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏன் ஒரு நாளே போனாலும் சரி, நான் வந்து ஒரு பக் வந்ததுன்னா ஒரு எரர் வந்தது அப்படின்னா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து நான் வந்து சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து 100% ஷுவாரிட்டியா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அது ஷுவாரிட்டின்னு சொல்றத விட என்ன சொல்றது, அது வந்து உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னா நீங்க தாராளமா ஃபுல் ஸ்டாக் பக்கம் போகலாம். ஓகேவா? ஏன்னா ப்ரோக்ராமிங்னு வந்துட்டாலே எரர் இல்லாம இருக்கவே இருக்காது. எரர் இல்லாத ப்ரோக்ராமிங்கிறது என்ன சொல்றது, அப்படி ஒரு லாங்குவேஜே கிடையாது. ஓகேவா? எரரும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கூட பிறந்தவங்க மாதிரி தான், பிரிக்கவே முடியாது. ட்வின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம். கூட பிறந்தவங்க சொல்லிட்டேன், ட்வின்ஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 2 ஒட்டி போன ட்வின்ஸ், 2 பேத்துக்கும் ஒரே மூணு தான். 2 பேர்த்தையும் ஆப்ரேஷன் பண்ணா கூட பிரிக்க முடியாத நிலைமை மாதிரி தான். ஓகேவா?
என்னதான் பண்ணாலும் ரெண்டு ட்வின்ஸையும் வந்து பிரிக்க முடியாது. அதே போலதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் அதுல வர்ற எரரையும் பிரிக்க முடியாது. எரர் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமா கன்சியூம், உங்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம். பொறுமை ரொம்ப அதிகமா இருக்குன்னா அப்படின்னா வந்து அந்த எரரை வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். ஈவன் சாட்ஜிபிடியே வந்தாலும் கூட நீங்க கம்பெனிஸ் ஐடி கம்பெனி போறப்போ அவங்களோட கோட் பேஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சாட்ஜிபிடியாவெல்லாம் வந்து அவ்வளோ எரர் வந்தது அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அவங்களோட கம்பெனியோட டேட்டாவை சாட்ஜிபிடி கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா அது கம்பெனி பாலிசி. நீங்க கம்பெனியோட சோர்ஸ் லெகசி கோட கொண்டு போயிட்டு சாட்ஜிபிடியில போட்டீங்க அப்படின்னா உங்களை சஸ்பெண்ட் ஃபயர் பண்றதுக்கே வந்து அதிகமான சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த கம்பெனியோட அசெட், ஓகேவா? அதை நீங்க காப்பி பண்ணி வேற வேற எங்கேயும் வந்து லீக் பண்ணக்கூடாது. அது ஒரு பாலிசி ஐடில. ஸோ அதுக்காக தான் வந்து உங்ககிட்ட கேட்டேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொறுமை அதிகம், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் ஓகே உங்களுக்கு, ஓகேவா? இல்ல சஞ்சீவ், நீங்க எம்படர்லயும் கோடிங் வரும் இல்லைன்னு சொல்ல. அதாவது ஐஓடி எம்படர்னு சொல்றத விட இது ஐஓடின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஐஓடி தானே பிடிக்கும் இல்ல எம்படர் பிடிக்குமா? ரெண்டு வேற வேற. எம்பர்டர்டு அதாவது ஐஓடில எம்பர்டர்டு வந்து ஒரு பார்ட்டா வரும், ஓகேவா? ஐஓடில எம்பர்டர்டு இல்லாம இந்த ஏகப்பட்டது இருக்கு. என்ன சஞ்சீவ்? ஓகே சரி, உங்களுக்கு இப்போ ஐஓடில வந்துட்டு சூஸ் பண்ணுவீங்கன்னா இப்போ எம்பர்டர்ட் அண்ட் ஐஓடி இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு எம்பர்டர்டா இல்ல ஐஓடி அதை மட்டும் சொல்லுங்க. ரெண்டுமே சேர்த்து வராதாங்க, எம்பர்டர்ட் ஐஓடி அந்த மாதிரி வராதாங்க? இல்ல சஞ்சய், நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலா வந்து ஐஓடில ஒரு பார்ட்டா எம்பர்டர்ட் வரும், ஓகேவா? நீங்க எம்பர்டர்ட் தனியா எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து டெப்தா போகும். அதே ஐஓடில வர்ற எம்பர்டர்டுங்கிறது ஒரு பார்ட்டா தான் வரும். ஐஓடில எம்பர்டர்ட் வந்து ஒரு பார்ட்டா தான் வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது ஐஓடி யூஸ் பண்ணது ஐஓடி ரிலேட்டடான எம்பர்டர்ட் மட்டும் வரும், ஓகேவா? நீங்க ஸ்பெசிபிக்கா எம்பர்டர்ட் எடுத்தீங்கன்னா எம்பர்டர்ட்லயே டெப்தா போவீங்க. ஐஓடி மட்டும் இல்லாம எம்பர்டர்ட் அப்ளிகேஷன் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு போயிருவீங்க, ஓகேவா? அதே நீங்க ஐஓடி எடுத்தீங்க அப்படின்னா ஐஓடில எம்பர்டர்ட் இருக்கும். அந்த எம்பர்டர்ட் வந்து ஐஓடிக்கு ரிலேட்டடா இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்க ஓகே ஐஓடி சூஸ் பண்ணிட்டீங்க, ஓகே. ஸோ ஐஓடியை பொறுத்தளவு ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும். அதான் சாஃப்ட்வேர் அந்த ஹார்ட்வேரையும் இது பண்றதுக்காக தான் வந்து எம்பர்டர்ட் இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கும், ஓகேவா? இதுல மேஜரா வந்து ஹார்ட்வேர் தான் சஞ்சீவ் இருக்கும். சாஃப்ட்வேர் வந்துட்டு சும்மா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான், அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ வராது. சாஃப்ட்வேர் வந்து இந்த இடத்துல எம்பர்டர்ட் தான் வந்து மேஜரா ரோல் பிளே பண்ணும் சாஃப்ட்வேர்ல. நான் வந்து கரெக்டா ரிசர்ச் பண்ணிட்டு சொல்றேன். இப்போ இது ஃபுல் ஸ்டாக் எடுக்கலாமா இல்ல ஐஓடி எடுக்கலாமா? ஓகே சஞ்சீவ், உங்களுக்கு இன்னும் வந்து கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா பெட்டர் நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் முன்னாடி சொன்ன ஜெனரலிஸ்டா போயிட்டு போறது அந்த பாத்திரம்னா சூஸ் பண்ணுங்க. கம்முன்னு நீட்டா வந்துட்டு ரெண்டுத்துலயும் வந்து காலவீங்க, விச் மீன்ஸ் என்ன சொல்றது, ஒரு 2 days எடுத்துக்கோங்க. 2 days ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ வர்ற சண்டே எடுத்துக்கோங்க. வர்ற சண்டே அன்னைக்கு ஃபுல் ஸ்டாக்கோ இல்ல ஐஓடியோ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்து அதை பத்தி மட்டுமே பாருங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்த சண்டே இல்ல அதுக்கு அடுத்த லீவு, இல்ல. ஸோ அந்த நாள் முழுக்க ஃபுல் ஸ்டாக்கை பத்தி மட்டுமே பாருங்க, ஐஓடியை பத்தி பார்க்காதீங்க. இப்போ இப்ப இந்த 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் போட்டு பாருங்க. இப்போ நம்ம ரெண்டுமே பண்ணணும், திரும்பவும் நமக்கு எதை வந்து பண்ணணும், அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுது, ஐஓடி தூண்டுதா இல்ல வந்து ஃபுல் ஸ்டாக் தூண்டுதா அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கணும். இப்போ இது ரெண்டுல எது வந்து உங்களுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் வந்து மூணாவதா வர்ற நாள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒரு நாள் ஃபுல் ஸ்டாக், ஒரு நாள் ஐஓடி ஃபுல்லா, ஓகேவா? எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபுல்லா பண்றீங்க, ஓகேவா? 3வது நாள் அன்னைக்கு அனாலிசிஸ் போடுறீங்க. இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தாச்சு, ரெண்டுல எது வந்து நமக்கு இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து தூண்டுது அப்படிங்கறத பாக்குறீங்க. இப்போ அதை வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து அதுல நீட்டா போக வேண்டியது முடிஞ்சது.
ஓகே. ஓகே, உங்களுக்கு டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது இருக்கீங்களா? அடுத்து வேற யாராவது? இல்ல சஞ்சீவ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அப்படி கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லைங்க bro எனக்கு. சொல்லுங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைங்க bro எனக்கு. ஓகே ஓகே ஓகே. வேற அடுத்த யாராவது வாலண்டியரா ஃபீல்ட பத்தி பேசுறீங்களா உங்களுக்கு பிடிச்சது? வாய்ஸ் கேக்குதா? ஓகே மேகா, நீங்க வந்து பேசுறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வந்து ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கன்ஃபியூஷன் இருக்குல்ல, ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா கோர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ஸ் கேக்குதா? மேகா உங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குது. ஓகே, இப்ப பேசுங்க. இல்ல எப்பயுமே கம்மியா தான் இருக்கு. ஓகே சொல்லுங்க, கேக்குது. ஒரு நிமிஷம் மேகா, எனக்கு ரொம்ப வாய்ஸ் ரொம்ப கம்மியா தான் கேக்குது. வேற யாருக்காவது இந்த இஷ்யூ இருக்கா? அவங்க பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? இஷ்யூ இருக்குங்க ப்ரோ. அந்த எனக்கும் லோவா தான் கேட்க வரும். ஓகே மேகா, அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க. நீங்க பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது ஆரம்பிக்கிறீங்களா? ஜீவா நீ ஆரம்பிக்கிறியா? நானா? இல்லடா வருமா, ஃபர்ஸ்ட் டிசைனிங் கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டிசைனிங் வந்துட்டு ஐடி ஃபீல்டு சம்மந்தமாக தானே இருக்கும். அதே மாதிரி டிசைனிங்கை தவிர்த்து லாங்குவேஜ் இப்போ பைத்தான் லேர்ன் பண்ணிருக்கேன். லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டுமே ஐடிக்கு தான் இருக்குது. இப்போ ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் ஐடியில் வந்துட்டு கண்டிப்பாக 8 hours என்னால் ஒர்க் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம காலேஜ் லேபில் வந்துட்டு கோடிங் போடுறப்போ ஸ்டார்டிங்கில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும். எரர் வந்துச்சுன்னா அப்படியே அதை வந்துட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஹார்ட்வேர் சைடுன்னு போனேன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 வீலர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று, கார் 2 வீலர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் ஃபிட் பண்ணால் என்னென்ன நடக்கும், அந்த மாதிரி இது பண்ணுறது, அதுதான் எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் தான், பட் எதில் போகிறதுன்னு இன்ன வரைக்குமே அதில் கன்ஃபியூஷனில் இருக்குது. அதான் என்னன்னு சரியா சூஸ் பண்ண தெரில இன்னும். ஃபீல்ட மட்டும் பார்த்துக்கலாம் ஜீவா. ஓகே, நம்ம அப்படின்னா அதுக்கு மேல பேச முடியும். இப்போ ஃபீல்ட் வைஸ் பார்ப்போமே. இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல உங்களுக்கு? தெரியுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபீல்டு என்னது?
என்னோட ஃபீல்டு வந்துட்டு கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஐ மீன் கிரியேட்டிவ் மீன்ஸ் அந்த மாதிரியா, டிசைன்ஸ் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா, டிசைன்ஸ்லயும் சரி, மற்ற ஃபீல்டுலையும். ஆக்சுவலா டிசைனிங்கிறது ஒரு வாஸ்டான ஃபீல்டு. இதுல ஏகப்பட்ட டிசைனிங் இருக்குல்ல. இதுல வந்து இன்ஜினியரிங் டிசைன்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் டிசைன்ஸ், அப்புறம் போஸ்டர் மேக்கிங்ஸ், ஸோ அந்த போஸ்டர் டிசைன்ஸு, அப்புறம் இன்னும் முக்கியமான டிசைனர்ஸ் லோகோ டிசைனர்ஸ். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படியே இது வந்து எக்ஸெட்ரா தான் சொல்ல போனோம். இதில் வந்து மேஜராக இருக்கிறது இதெல்லாம். இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் வீடியோ கிரியேஷன். ஓகே, வீடியோ கிரியேஷன், அதான் கிரியேட்டிவ் டிசைன்ஸ், வீடியோஸ். ஸோ கிரியேட்டிவ்ல எத்தனை இருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. வீடியோ கிரியேஷன் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஓகே, வீடியோ கிரியேஷன், எடிட்ஸ். இப்போ பைத்தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை வச்சும் நம்ம வந்துட்டு பேக் எண்ட் இல்லைன்னா பேக் எண்ட் தானே அது யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான் வந்து பேக் எண்டுக்கு யூஸ் பண்றதா. ஆக்சுவலா பைத்தான் நீங்க கத்துக்கிறதுக்கான காரணம் என்ன, பர்பஸ் என்னது? டிசைனிங் பண்ணிட்டு அதில் பேக் எண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது. அதனால இல்ல ஜீவா, டிசைனிங்க்கும் ப்ரோக்ராமிங்க்கோ இல்ல கோடிங்க்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேவா? நீங்க அது எதையும் ரிலேட் பண்ண. நீங்க டிசைனர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பைத்தான் தெரியணுங்கிற எந்த வித அவசியமும் கிடையாது. ஓகே, உங்களோட ஃபீல்டுல முதல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வராது, பைத்தானே வராது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே வராதுன்னா அப்புறம் எப்படி பைத்தான்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே வராது. ஓகேவா? ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து வெப்சைட், அதாவது வெப் டிசைனர்னு வச்சுக்கோமே, வெப் டிசைனர். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இன்னும் பிரீஃபா சொல்றேன். இப்போ இந்த கிரியேட்டிவ் டிசைன்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்க ஐடில போகணும், ஆனா வந்து டிசைனிங் ரிலேட்டடா போகணும். அதானே உங்களோட பர்பஸ் என்ன? அதுதானே இல்லையா? ஆமா, ஐடில வந்து டிசைனரா போகணும். அதே மாதிரி ஹார்ட்வேர் சைட் போனோம்னா வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன இருக்கு அது மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க கத்துக்க வேண்டியது எல்லாமே, மெயினா கத்துக்க வேண்டியது எல்லாமே டிசைனர் அப்படின்னா முதல்ல ஃபிக்மா கத்துக்கணும். ஸோ ஃபிக்மா எதுக்குன்னு சொல்றேன். ஃபிக்மா தான் வந்து வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறது. கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபிக்மா வந்து எதுக்குன்னு சொல்றேன். டெக்ஸ்ட் தெரியுதுலப்பா, இல்லை ஜூம் பண்ணிட்டா தெரியும்னு நினைக்கிறேன். ஜூமிங். ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் மறந்துட்டேன். இப்போ தெரியுதா? கொஞ்சம் இதுக்கு மேலடா இப்ப தெரியுதாடா? ஓகேடா. இப்போ ஃபிக்மா எடுத்துப்போம். ஜீவா கிரியேட்டிவ் டிசைன் ஃபிக்மா. ஓகேவா? ஃபிக்மா வந்து எதுக்கு அப்படின்னா, ஃபிக்மாவோட யூஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட். ஓகேவா? இப்போ நான் உனக்கு லைவா காமிக்கிறேன். என்னோட பேஜ் தெரியுதுல்ல, ஃபிக்மா. ஓகே, இதுல போட்டிருக்கானா திங்க் பிகர் பில்ட் ஃபாஸ்டர்னு. ஸோ ஆக்சுவலா இதுலயே அவன் சொல்லிட்டான் கோட் பர்பஸ் என்னன்னு. இப்போ இந்த அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஃபிக்மா அப்படிங்கிறது இந்த வெப் டிசைனர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னு சொல்லலாம். இன்னும் ஏன் போயிட்டு வெப் டிசைனர்னு சொல்லிட்டு
நான் தெளிவா சொல்றேன், ஒரு தனியாவே போட்டுருவோம். யூஐ ஆர் யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதாரண வேலை இல்லை, இதுவும் ரொம்ப முக்கியமான வேலை. முக்கியமான வேலைன்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க கஸ்டமர் வந்து பிசினஸை பொறுத்தளவு ரெண்டுமே இருக்கு. கஸ்டமர் கண்ணால பாக்குறதும் வந்து அழகா தெரியணும், அதே போல அதோட ஃபங்க்ஷனாலிட்டியும் நல்லா இருக்கும். ஐடில இது ரெண்டுமே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்போட ஃபங்க்ஷனாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து மட்டமா இருக்கு, அதை யூஸே பண்ண முடியல. அப்படின்னா எத்தனை பேர் வந்து அதை யூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப கம்மியான இதுக்கு ஆக்சுவலா வந்து நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்லலாம். கவர்மெண்ட் வெப்சைட் எடுத்துப்போம். கவர்மெண்ட் வெப்சைட்ல ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருக்கும். சர்வர் வந்து ஸ்லோவா தான் இருக்கும், அது ஓகே, பட் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இருக்கும். ஆனா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பழங்கால யூசர் இன்டர்ஃபேஸ், ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கும். எத்தனை பேர் கவர்மெண்ட் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே ஒரு ப்ராடக்ட் எடுத்துப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒப்சிடியன் எடுத்துப்போமே, இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கு? இப்போ இதே பாரு, இப்ப நான் நோட்ஸ் எடுக்கிற செஷன் வந்து இப்படி இருக்கா? இப்ப இந்த சைடு வந்து நான் தனித்தனியா பிரிச்சிருக்கேன்ல, ரீட்மீஸ், நோட்ஸ், இதெல்லாம். இந்த செஷன்லாம் பாரு எவ்வளவு சூப்பரா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க, தெரியுதா? எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நீட் அண்ட் கிளீனா பக்காவா இருக்கு, ஃபாண்ட் எல்லாமே அருமையா இருக்கா? எவனாவது ஒருத்தனாச்சு இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு போவானா? ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, யூசர் இன்டர்ஃபேஸும் சூப்பரா இருக்கு. இதுல இவ்வளவு செட்டிங்ஸ், இவ்வளவு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்கான். அதே போல யூசர் இன்டர்ஃபேஸும் ரொம்ப அழகா இருக்கு. யாராவது ஒருத்தராச்சும் இதை வந்து விட்டுட்டு போவாங்க சொல்லு? போக மாட்டாங்க. இதுதான் வந்து இங்கதான் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஓகேவா? உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுற எல்லாத்தையுமே வந்து அழகா உன்னை வந்து அந்த இடத்த விட்டு வெளியில போகாத அளவுக்கு டிசைன் பண்ற ஆள் தான் வந்துட்டு யூஐ யூஎக்ஸ் டிசைனர். இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எந்த அப்ளிகேஷனா வேணாலும் இருக்கணும், உன் கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதுல அந்த ஐகானு, அந்த இமேஜ், அந்த ஆப்போட லோகோ, A to Z எல்லாத்தையும் பண்றது இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர். யூஐ யூஎக்ஸ்னா ஒண்ணும் இல்ல, யூஐ அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ்னு அர்த்தம். யூசர் இன்டர்ஃபேஸ், ஓகேவா? யூஐக்கு ஃபுல் ஃபார்ம். யூஎக்ஸ் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஏன் யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ரெண்டா வச்சிருக்காங்க? இப்போ ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னா ஏன் வந்து தனித்தனியா சொல்றாங்க? ரெண்டத்தையும் ஒன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து தோணலாம். ஆக்சுவலா இது ரெண்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அந்த ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யூசர் கிட்ட இருந்து வர்ற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. நான் தான் வந்து தப்பா எழுதுறேன்னா ஆட்டோ கரெக்ஷன் எனக்கே தப்பு கொடுக்குற மாதிரி ஆட்டோ கரெக்ட் பண்ணுது. யாராவது ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சொல்லிக்கோங்க. RENC தானே? RIR, கரெக்ட். இப்பதான் வேலை செய்யுது. ஓகே ஓகேவா? அவங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். யூஐ அப்படின்னா ப்ராடக்டை டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வயர் ஃப்ரேம் போட்டு அவங்களே வந்துட்டு டெவலப் பண்ணிடுவாங்க. டெவலப் பண்ணிட்டு அதுல வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கன்சோல் பேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து அந்த அளவுக்கு யூசர்ஸ்க்கு வந்து கண்ணுக்கு தெரியல, கன்வீனியன்ட்டா இல்லை அப்படின்னா டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை தூக்கி இங்க மேல ஒரு ஸ்லைடர் இருக்குல்ல, இங்க வைக்கலாமான்னு யோசிப்பாங்க. ஸோ இதை வந்து யோசிச்சு பண்றாங்கல்ல, இவங்கதான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாத்துறாங்கல்ல. இப்போ நான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட ஒன் ஆஃப் த யூசர், கரெக்டா? இப்போ நான் மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பரவாயில்ல, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற எல்லாருமே வந்துட்டு இந்த சைடு இருக்கிற கன்சோலும் என் கண்ணுக்கு தெரியல, ஆனா இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர், ஆனா இது என் கண்ணுக்கே தெரியல, இது ஏதோ ஒரு மூலையில கிடக்கு, ஆனா இதை நான் அதிகமா யூஸ் பண்ணணும், நானே எங்கேயாவது போய் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கப்படுது. அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கப்படுது, கரெக்டா? ஸோ இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இங்க இருக்கிறத தூக்கி இங்க மாத்துறது, இங்க இருக்கிறத தூக்கி இங்க மாத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் எல்லாம் பண்றதெல்லாம் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே வரும். யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது இந்த ப்ராடக்ட் எல்லாம் டெவலப் பண்றப்பவே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வராங்கல்ல.
நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வர்றது யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இந்த 2 டிசைனர்ஸும் சேர்ந்து UI UX டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிக்மாவோட வெப்சைட்டை பாருங்க. ஃபிக்மாவோட வெப்சைட் என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஜிப் இருக்குல்ல, இந்த ஒரு வீடியோ இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஆப்பை வந்து இந்த ஜிப்ல வந்து டிசைன் பண்ற மாதிரி காட்டுறாங்களா? இதுல பாத்தீங்கன்னா அவங்க மேல வந்து இந்த ப்ரொஃபைல் போட்டோ செட் பண்ற மாதிரி, கீழே வந்து சேவ்டு குக்குடு இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ இது ஜஸ்ட் டிசைன் தான். ஸோ இந்த டிசைனை வந்து கோடா மாத்துறவங்க தான் வந்துட்டு இப்போ நீங்க வந்து டிசைன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து ஒருத்தர் கோடா மாத்தணும்ல, அதுதான் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க. யாருன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னு அவங்க சொல்லுவாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஓகேவா? இப்போ இவங்க எடுத்துப்போம், இவங்க 2 பேர்த்தையுமே எடுத்துப்போம். இவரோட பினிஷ்டு ப்ராடக்ட் வந்துட்டு யாரோட பினிஷ்டு ப்ராடக்ட்? இவரோட பினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது UI UX டெவலப்பர் டிசைனரோட பினிஷ்டு ப்ராடக்ட் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு டிசைனா இருக்கும். டிசைன்னா எக்ஸாம்பிளுக்கு இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு இமேஜ் ஃபார்மேட்லயோ இல்ல வந்து ஒரு டிராவிங் ஃபார்மேட்லயோ இருக்கும். ஓகேவா? இதுதான் அவங்களோட அவுட்டா இருக்கும். இப்போ இது ஓகே. இப்போ இதே ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரோட இன்புட்டா எது இருக்கும் அப்படின்னா இது வந்து UI UX டெவலப்பர் வந்துட்டு கொடுத்துட்டாரு. UI UX டிசைனர் வந்துட்டு அவுட்புட்டா டிசைனர், அதாவது ஒரு இமேஜ் ஃபைலையோ இல்ல ஒரு டிராயிங்கையோ வந்து கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்துட்டு டிசைன் ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணி UI UX டெவலப்பர் கிட்ட இருந்து கடைசியா வர்ற ஒரு டிசைன் வச்சுக்கோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு இதுதான் வந்து இன்புட். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இவர் சிம்பிளா என்ன பண்ணுவாருன்னு சொல்றேன். அவுட்புட் ஆஃப் டிசைனர் இஸ் த இன்புட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இங்க இந்த சைடு வருதுல்ல, ஸோ இதுல இவங்களோட அவுட்புட், இவங்களோட யூஸ் என்ன அப்படின்னா யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வெர்ட் த டிசைன் இன்டு கோட். அவ்வளவுதான். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டிசைனர் வந்து டிசைன் பண்ண ஃபைனல் டிசைனை கோடா வந்து மாத்துவார். அவரோட பர்பஸே இதுதான். ஓகேவா? ஜீவா உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? புரியுது வருமா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னா சொல்லுங்க. டிசைனை வந்துட்டு அந்த டிசைன் பண்ணியிருக்கிறதுக்கு இப்போ ஒரு பட்டன் மாதிரி இருந்தால் கூட அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இதுதான் இங்கே ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு கோட் பண்ணுறவங்களும் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா? அதாவது நீங்க ஓரளவு புரிஞ்சிருக்கீங்க. விச் மீன்ஸ் என்ன சொல்றதுன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கறதும் வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் தான். ஆனா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கறது வந்து பேக் எண்ட் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேக் எண்ட் டெவலப்பர் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுப்பாங்க. நீங்க சொன்னீங்களா அந்த பட்டனை கிளிக் பண்ணா வேலை நடக்குதுல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன வேலை நடக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்றது வந்து பேக் எண்ட் சொல்றதுன்னு இல்ல, அந்த பட்டனை கிளிக் பண்ணா வேலை நடக்குது இல்ல, அந்த ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்றது வந்து பேக் எண்ட் டெவலப்பர். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொடுத்த டிசைனை அப்படியே ஒரு HTML ஃபைலாவோ இவங்க யூஸ் பண்றது, நீங்க யூஸ் பண்ற டூல்ஸ் தான் வந்து, அதாவது UI UX டிசைனர் டூல் யூஸ் பண்ற டூல்ஸ் வந்துட்டு இதெல்லாம். எக்ஸாம்பிள் KTM இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
புரியல. இப்போ கேடிஎம் இருக்கு, அதுல வந்து அந்த ஸ்கேனரை தொட்டனா கேமரா ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு வருவோம், பேடிஎம்மே எடுத்துவோம். ஓகே ஓகே, உங்களோட கணக்கு வரும். ஓகேவா, பேடிஎம்ல வந்துட்டு நீங்க பாக்குறப்போ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வருதுல்ல. நானே ஒரு பேடிஎம் யூசர் தான், லைவ் ஆகி போட்டுருவோம். கேமரா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு தெரியல. என்னோட ஸ்கிரீன் இது தெரியுதா ஜியா? இப்போ இப்போ இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தள்ள வந்துட்டு டிசைன்ஸ் இருக்கா, அதாவது மொபைல் ரீசார்ஜுக்கு தனியா ஒரு ஐகான், இதுக்கு தனியா ஒரு ஐகான், இது எந்த ஆப்பா வேணாலும் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியான ஐகான் இருக்குல்ல. இந்த சைடு பேனர் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கா, பேனரு இப்போ நான் தள்ளதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகுதுல்ல. இப்போ இத வந்து டிசைன் பண்றது, அதான் நம்ம கண்ணுக்கு தெரிய ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து இங்க வரணும், இதெல்லாம் இங்க வரணும் அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்றாங்கல்ல. இப்போ மேல வந்து ஒரு பேனர் இருக்குல்ல, தெரியுதா என் கையை? சோ இந்த மேல இருக்கிற பேனரு, இந்த கீழே இருக்கிற இந்த ஐகான், குட்டி குட்டி ஐகான்ஸ், சோ இதுக்கு கீழே வந்து குட்டி குட்டி ஐகான்ஸ், சோ இதெல்லாம் இருக்குல்ல. சோ இதெல்லாம் வந்துட்டு டிசைன் பண்றவங்க வந்துட்டு யூஎக்ஸ் டிசைனர்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து கோடா மாத்தணும். ஓகேவா, இப்போ இது ஒரு இமேஜ் ஃபைலா தான் இருக்கும். ஓகேவா, டிசைனர் வந்து நான் சொன்னேன்ல, இங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், டிசைனர் கொடுக்குற அவுட் வந்துட்டு ஒரு இமேஜ் ஃபைலா தான் இருக்கும். ஓகேவா, இமேஜ் இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிராயிங்கா தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நீங்களே யோசிங்களேன், டிசைனர் கொடுக்குற அவுட்புட் வந்துட்டு ஒரு இமேஜ் ஃபைலாவோ ஒரு டிராயிங்காவோ இருக்கு அப்படின்னா அது எப்படி ஒரு ஏபிகே ஃபைலா இருக்கும். இப்போ நீங்க கண்ணில் பாக்குறது ஒரு ஏபிகே ஃபைல். ஓகேவா, இந்த ஏபிகே ஃபைல்ல தான் வந்துட்டு இருக்கு. இப்போ இது ஒரு இமேஜ் ஃபைல் எடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறேன், டிசைனர் வந்து எப்படி டிசைன் பண்ணுவான்னு சொல்றேன். இப்போ இதுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிசைனர் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன்ல, வரும். இது வந்து இப்போ நான் எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா, இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டுக்கு ஃபங்க்ஷனாலிட்டியே கிடையாது, இது வெறும் வந்துட்டு ஒரு இமேஜ் தான். எப்படி ஒரு நார்மல் இமேஜோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இமேஜ். கரெக்டா, இப்போ இந்த இமேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியே கிடையாது. கரெக்டா, ஒரு டிசைன் தான் இருக்கு. இப்போ இங்க கியூஆர் கோடு இருக்கும், இங்க பேனர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் தான் இருக்கு. இதுதான் இப்போ நீங்க கண்ணால பாக்குறீங்க இல்லையா, இந்த ஸ்கிரீன்ஷாட் தான் டிசைனர் கொடுக்குற அவுட்புட்டா இருக்கும். ஓகேவா, அவர் கொடுக்குற ஃபைனல் அவுட்புட், அவர் கொடுக்குற பினிஷ்டு ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஸ்கிரீன்ஷாட்டுங்கிறது ஆல்ரெடி ஏதோ ஒரு டிசைனர் வந்து டிசைன் பண்ணி அந்த டிசைனை நம்ம ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்துக்கோம். ஓகேவா, இப்போ யூஎக்ஸ் டிசைனர்னா இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் யூஎக்ஸ் டிசைனர் வந்துட்டு அவங்களோட பிரெயினை வந்து அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட கிரியேட்டிவ் மைண்டை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து அவங்களாவே பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கு யூஸ் பண்ற இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் தான் வந்து ஃபிக்மா, அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாம். ஓகேவா, இப்போ ரைட்டு, இப்போ வந்து டிசைனர் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒரு இமேஜ் ஃபைல கொடுத்துனா, இப்போ நான் இதை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து டிசைனர்ஸும் வந்து ஆபீஸா வந்து பண்ணுவாங்க. ஒரு இமேஜ் ஃபைலா தான் இருக்கும், ஒரு டிராயிங்கா தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இதோட வந்து யூஎக்ஸ் டிசைனரோட கடமை வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து டிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இதை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. கரெக்டா, இப்ப இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து கோடா மாத்தினாதான் வந்து இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போன்லயோ இல்ல வந்துட்டு ஒரு வெப்சைட்டாவோ வந்து ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா இது வந்து எந்த வித மிஷின்லயும் ரன் ஆகாது. இது ஒரு இமேஜ் ஃபைல்னா ஜஸ்ட் வியூ பண்ணி மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இதுகிட்ட எந்த ஃபங்க்ஷனாலிட்டியோ இல்ல ஒரு ஆப்ல எதுவுமே பண்ணி எதுவுமே ரன்லாம் பண்ணவே முடியாது. ஓகேவா, அதுக்காக இதை வந்து கோடா மாத்தணும்ல. சோ இந்த கோடா மாத்துறது, இந்த ஃப்ரண்ட் அண்டே வந்து கோடா மாத்துற வேலையெல்லாம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் பாப்பாரு. இப்போ இதுக்கு அடுத்து இந்த பேடிஎம் ஆப்லயே எடுத்துப்போம். இப்போ நான் வந்து ஸ்கேன் அண்ட் பே கிளிக் பண்ண உடனே ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகுதா ஸ்கேன் பண்றதுக்கு. ஸோ அந்த ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுக்குறவங்க தான் வந்து பேக் அண்ட் டெவலப்பர். இப்போ நான் ஏதாவது ஒரு கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணேன்னா என்னோட இதுல வந்து பணம் போகும். கரெக்டா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம போகும். நம்ம கண்ணுக்கு தெரியாம எதெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே வந்து பேக் அண்ட் டெவலப்பரோடது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களோ அது போத் யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் பிளஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட. ஓகேவா,
இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ராவர்மா. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஜீவா, இப்போ உங்களோட ஃபைனல் இது என்னது? நான் உங்களை வந்துட்டு கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து எதுக்காக வந்து உங்களை ரீச் பண்ணலாம், அதை பத்தி ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? நான் வந்து டிசைனிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்னை வந்து ரீச் பண்ணலாம் அந்த மாதிரி. டிசைன்னா மொட்டையா சொல்லக்கூடாது. டிசைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. லோகோ டிசைனிங் இருக்கு, போஸ்டர் டிசைனிங் இருக்கு. அதுல ஸ்பெசிபிக்கா இருக்கா இல்ல டிசைனிங்னா நான் எல்லாமே பண்ணுவேன்? ஆக்சுவலா டிசைனிங் எல்லாமே பண்ண முடியாது, ஏன்னா டிசைனிங்ல இன்ஜினியரிங் டிசைன்ல வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபைனலைஸ் பண்றேன். வீடியோ டு ரீச் ஜீவா. ஏன்னா வந்து purpose to reach ஜீவா. ஓகேவா? போடுறோம். இப்போ உங்களைய கம்யூனிட்டியில இருக்கிற யாராவது, கம்யூனிட்டின்னு இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி யாரா இருந்தாலும் சரி, யார் வந்து உங்களை ரீச் பண்ணணும், என்ன காரணத்துக்காக உங்களை வந்து ரீச் பண்ணணும்? டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், லோகோ, வீடியோ கிரியேஷன். போஸ்டர் டிசைனிங்காக உங்களை வந்து ரீச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் லோகோ டிசைனிங்காக உங்களை ரீச் பண்ணலாம். வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டா ஓகே. அப்போ உங்களை வீடியோ எடிட்டிங்காகவும் ரீச் பண்ணலாம். ரைட்டா கைஸ்? கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் இப்படி இந்த மாதிரி போஸ்டர் டிசைனிங், லோகோ டிசைனிங், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயத்துக்காக யாராவது ஒருத்தர் தேவைப்படுறாங்க அப்படின்னா நம்ம கம்யூனிட்டிலேயே ஒரு ஆள் இருக்காரு, அவரை முடிச்சுக்கலாம். ஓகே, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்ப யார் யாருக்கெல்லாம் ஃபைனலைஸ் பண்றோமோ அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்கவுங்க இந்த பர்பஸ்க்காக ரீச் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படின்னா அடுத்தவங்க அவங்கவுங்களுக்கு தெரியும். ஓகே ஜீவா, வேற எதுக்காக உங்களை வந்து ரீச் பண்ணலாம்? போஸ்டர் டிசைனிங், லோகோ டிசைனிங், வீடியோ எடிட்டிங்காக ரீச் பண்ணலாம். வேற யூஎன் யூஎக்ஸ் டிசைன் பண்ணுவீங்களா? முன்னாடி சொன்னேன்ல, ஒரு ஆப்போட இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்றது, வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்றது, பேசிக் லெவல். உங்களை ரீச் பண்ணலாமா கூடாதா? இல்ல, இப்போதைக்கு முடியாது. நான் அதை வந்துட்டு ஃபுல்லா லேர்ன் பண்ணிருக்கேன், இதுக்கப்புறமேட்டு சொல்றேன். இப்போதைக்கு 3 ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஆன் ப்ராக்ரஸ் போட்டுருவாங்க ஜீவா, அதையே வந்து விட்டுருவானே. ஓகே, அப்போ ஜியா வந்து கூடிய விரைவில் அவரை வந்து நீங்க யூஐயூஎக்ஸ்க்காக வந்துட்டு அவரை வந்து ரீச் பண்ணலாம். ரைட்டா? வேற ஏதாவது இந்த மாதிரி ஆன் ப்ராக்ரஸ்ல இருக்கா ஜீவா? நான் கத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்காக வந்து என்னை ஃபியூச்சர்ல ரீச் பண்ணலாம், இப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி. மொபைல் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி. ஓகே, ஆக்சுவலா போட்டோகிராஃபினே வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாம். இல்ல, மொபைல் போட்டோகிராஃபிக்கும் நார்மல் போட்டோகிராஃபிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கேமரானால வித்தியாசம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆமா, பிக்சல் ரேட் சேஞ்ச் ஆகும். பிக்சல் ரேட் சேஞ்ச் ஆயிட்டு போகுது. யூஸ்ல ஏதாவது சொல்றேன், நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு சொல்றேன். இல்ல, எனக்கு வந்துட்டு கேமரா வாங்கி அந்த மாதிரி பண்ணணும்ல, இருக்கிற சின்னதாச்சு கேமரா லெவலுக்கு இல்லைனாலும் நம்ம இருக்கிறத வச்சு நல்லா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அதனாலதான் மொபைல் சூஸ் பண்ணி மொபைலு போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி எடுத்து இருக்கிற ஆர்ட்ஸ்ல வச்சு எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு. ஓகே ஓகே, இப்போ ஜீவா ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேவா இதுலதான் நீங்க மாஸ்டர் பண்றது? போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி
ஓகே ஓகே வீடியோகிராஃபி ஓகே வீடியோகிராஃபி மட்டுமா? கைஸ் இப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்றது வந்து இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். விச் மீன்ஸ் அவங்களோட இது இருக்குல்ல வீடியோகிராஃபின்னு ஒன்று இருக்கா ஜீவா? இல்ல வழக்கம் போல என்னோட ஸ்பெல்லிங் தப்பா இதுல இருக்கு. இருக்கா? சரி ரைட் விடுங்க, நான் விட்டுட்டேன். ஓகே நான் காணாம போயிடுச்சு. ஓகே ஜியா இப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுதுல்ல, இதுதானே நீங்க? ஆமா. அப்போ நீங்க மாஸ்டர்லாம் வந்து பண்ண போறதும் இதுதானே? எஸ். ஓகே இப்போ பழைய கதைக்கு வரும். பைத்தானை வந்து இருந்தது. இப்போ நீங்க பைத்தானை வந்து எதுக்காக கத்துக்கிட்டீங்கிறதுக்கான ரீசன் வந்து சொன்னீங்க, நான் அதை சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நீங்க இதுக்கு மேல கத்துக்கலாம்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஆமா வருமா, கத்துக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா அதை இப்போ கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதை அப்படியே ஸ்டாப் பண்ண வேணாம்னு தோணுது. ஏன்னா கத்துக்கிட்டாவதுல ஒரு யூஸ் இருக்குல்ல, அதுக்காக. ஓகே 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 ஜீவா, நீங்க கண்டிப்பா பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. நான் முன்னாடி சொன்னேன்ல ஜென்ரலிஸ்டும் இதுவும் சொல்லியிருக்கேன்ல. கேக்குதுல்ல நான் பேசுறது? நீங்க வந்து ஜென்ரலிஸ்டா இருங்க. இப்போ பாபா சாப் ஜீவா இது இருக்குல்ல, ஸோ இதுலயே நான் வந்து வேணாலும் இன்னும் கொஞ்சம் வேணாலும் உள்ள வந்து எடுத்துடுறேன். எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து ஸ்பெஷலிஸ்ட், ஓகேவா? அவங்களை வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. நீ வந்து கண்டிப்பா இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறீங்க, கரெக்டா? ஐயோ என்ன ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. யாராவது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன். சொல்லுங்க வா. கரெக்ட் கரெக்ட் வந்துருச்சு. ஓகே ஸ்பெஷலிஸ்ட், ஓகேவா? ஓகே. ஸோ இதுலலாம் வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்க போறீங்க, கரெக்டா? இப்போ நீங்க ஜென்ரலிஸ்டா எதுல இருப்பீங்கன்னு பார்க்கலாம். ஒன்று வச்சுக்கோ. பைத்தான்ல நீங்க ஜென்ரலிஸ்டா இருக்க போறீங்க, கரெக்டா? ஆமா. வேற எதுலயாச்சும் இந்த மாதிரி பைத்தான் மாதிரி எனக்கு ஒரு சைடு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது இருந்தா எனக்கு கொஞ்சம் பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? வேற இப்போதைக்கு எதுவும் இல்லை வருமா, பைத்தான் மட்டும்தான். ஆக்சுவலா நீங்க வந்து டிசைனருங்கிறதுனால நீங்க இன்னும் இந்த ஒரு இதுல மட்டும் ஜென்ரலிஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜீவா. ஸோ அதுக்காக இதை நானே வந்து ஆட் பண்றேன், ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க. இது ஜென்ரலிஸ்ட் தான். ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே வந்து இருங்க, நான் அதிகம் நாள் போடுறேன். நீட் டு பி ஃபோக்கஸ்டு, ஓகேவா? நீங்க ஃபோக்கஸா இருக்க வேண்டியது இதுதான். இந்த ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்குல்ல, இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆனன்னு ஒரு டைட்டில் இது இருக்குல்ல, ஸோ இதுலதான் நீங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸா இருக்கணும். ஜென்ரலிஸ்ட்ங்கிறது நீங்க வந்து அதுல பேசிக்கை வந்து கெயின் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா? ஓகே ஓகே. நான் எதுக்காக HTML CSS வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் ஏதாவது டிசைனர் கொடுக்குற அவுட்புட்டான அந்த டிசைன் வந்து இமேஜ் ஃபார்மேட்லயோ டிராயிங் ஃபார்மேட்லயோ கையால வரைஞ்ச ஃபார்மேட்லயோ தான் இருக்கும். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனபிள் யூசர் இன்டர்ஃபேஸா மாத்துறதுக்காக தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் யூஸ் பண்ற 2 மார்க்அப் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. பைத்தானுங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேவா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் சின்டெக்ஸ் அது இதுலாம் வரும்.
HTML சின்டெக்ஸ்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. HTML CSSலயும் லாஜிக்கே கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா லாஜிக் இருக்கும், காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகம். ஓகேவா, கத்துக்கிறதுக்கு கஷ்டம். HTML CSSங்கிறதுக்கு காம்ப்ளெக்சிட்டியே கிடையாது, ஈஸியா கத்துக்கலாம். வெறும் சின்டெக்ஸ் மட்டும்தான், சின்டெக்ஸ் கீவேர்டு மட்டும்தான். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அது ஒண்ணு யார் ஞாபகம் வச்சுக்க போறா, நீங்க ஆன்லைன்ல தரோனீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, ஓகே. எதுக்காக HTML CSS சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து டிசைனை கோடா மாத்துறதுக்காக யூஸ் பண்ற 2 மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இதுல வந்துட்டு ஜெனரலிஸ்டா இருக்கிறது நல்லது. ஓகே ஓகே. நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, நல்லது, அவ்வளவுதான். அதுக்காக ஆட் பண்ணிருக்கேன். பைதான் வந்து நீங்களே ஆட் பண்ணிருக்கீங்க. லேர்ன் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த லாங்குவேஜ், ஜெனரல் லிஸ்ட்ல இருக்கிற பைத்தான் அப்புறம் மார்க்அப் லாங்குவேஜ் ரெண்டும். நான் தெரிஞ்சுக்கிட்டோம்னா டிசைனிங் பத்தி கேட்குறப்போ இதுலயும் என்னால ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தாராளமா வச்சுக்கோ. ஆனா ஒன்னோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது, ஜீவா கேக்குதா? கேக்குது. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னதுன்னா, தெரியும்ல, மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்க வேண்டியது. அதாவது இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆனுங்கிற லிஸ்ட் நீங்க அது கம்மியா கொஞ்சம் பரவாயில்லையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ஜெனரலிஸ்ட்ல இருக்கிற லிஸ்ட். ஓகேவா? ஓகே ஓகே ஓகேவா. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த டிசைனர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து வேலை கிடைக்குமா, நாம வந்து டிசைன் பண்றோம், நமக்கு எப்படி வேலை கிடைக்கும் அப்படிங்கறதுதான். இந்த ஒரு சின்ன விஷயத்துல இது நிறைய பேத்துக்கு இருக்கு. நான் வந்து இதுன்னு சொல்ல, UI UX டிசைனரோட சேலரி மட்டும் போடுங்க. ஓகேவா, இந்தியால $2 லட்சம். அதாவது உங்களுக்கு ஐடில நீங்க வந்து இதுக்கு போவீங்க இல்லையா, அதாவது என்ன ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஸோ அந்த மாதிரி போவீங்க இல்லையா. ஸோ அதோட ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குமோ அதே போலதான், 2 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 13 லட்சம் வரைக்கும். இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஓகேவா, அதுக்கடுத்து ஆவரேஜா வந்து 6.5 கிடைக்கும். ஓகேவா, நீங்க ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு போறப்போ கண்டிப்பா வந்து எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 13 லேக்குக்கு மேல கிடைக்கும். ஓகேவா, நீங்க வந்து எந்த அளவுக்கு முக்கியமான ஆளுன்னா, ஒரு பிசினஸ்க்கு, அதாவது அந்த கம்பெனிக்கு வர்ற கஸ்டமர் வந்து அவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்றதும் பண்ணாம போறதும் வந்துட்டு உங்களோட டிசைன்ல தான் இருக்கு. அப்படின்னா நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு முக்கியமான ஆளுங்கிறது. ஓகேவா, எவ்வளவுக்கு எவ்வளவு பேக் அண்ட் டெவலப்பர், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்லாம் முக்கியமோ அந்த அளவுக்கு UI UX டிசைனர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க உங்களையெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் நேரா கண்ணால பார்க்க போறாங்க. நீங்க வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்க அந்த கம்பெனியோட ப்ராடக்டை வந்து கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு காசு வரும். இப்போ நீங்க இல்லை அப்படின்னா அந்த கம்பெனிக்கு காசு வராது, கம்பெனி எடுத்து மூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படின்னா நீங்க எவ்வளவு முக்கியமான ஆளுன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா, இது எதுக்காக சொல்றேன்னா, மற்ற ஃபீல்டு எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் இருக்கு. கிரேஸ்னா என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரண்ட் என்ன, பேக் என்ன, அதுக்கு எவ்வளவு சேலரி பேக்கேஜ், அதுக்கு ஆள் எடுப்பாங்க, அதை எடுப்பாங்க, இதை எடுப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த UI UX டிசைனரை பத்தி ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க. அது இல்லாம இது வந்து கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல வரும். கிரியேட்டிவ்னாலே வந்து ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் வந்து ஹைலி ஸ்கில்டா இருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்ஸுமே வந்து இந்த மாதிரி விஷயம்னால டீவியேட் ஆகி அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆள் தான் வந்துட்டு UI UX டிசைனர்ஸ். ஓகேவா, ஓகேவா, சரி, ஓகே. உங்களுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் சொன்னேன். ஏன்னா மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் அந்தந்த ஃபீல்டை பத்தி அந்த கிரேஸ் இருக்கும். UI UX டிசைனரை பத்தி யாரும் அவ்வளோக்கா பேச மாட்டாங்க. அதனாலே நிறைய பேத்துக்கு இது ஒரு வேலையா இது கிடையாது, இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் தான் அப்படின்னு தோணுது. சரி, அடுத்து வேற யாரும் இருக்கா? இப்போ வரைக்கும் 2 பேர் தான் முடிச்சிருக்கோம். ஆனா மணி வந்து 9 ஆயிடுச்சா? ஓகே, வேற யாராவது நெக்ஸ்ட்?
ஓகே, 2 பேர் முடிச்சாச்சு. ஜீவா, சஞ்சீவ் 2 பேர் முடிச்சிட்டீங்க. ஸோ இன்னும் ஒருத்தர் லைன்ல இருக்கீங்க. பேச முடிஞ்சதுன்னா பேசுங்க. ஓகே, வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் கேக்குது. ஓகே, கிராஃபிக்ஸ் டிசைனர் ஆகும். சொல்லுங்க. கிராஃபிக் டிசைனர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். கிராஃபிக் டிசைனர். ஓகே, உங்க பேர் என்னது? ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி. ஓகே, சாரிப்பா பேரு மறந்துருச்சு, அதிகமா பேசுனது இல்லை. ஓகே. ஸ்பெல்லிங் கரெக்டா இதுலயே ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கப்பா, ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். ஸ்ரீநதி. ஓகே ஓகே, ஈ போட்டேன். ஓகே சரி, ஓகே. இப்போ பார்ப்போம். உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டுலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஐடியில் ஏதாச்சும் ஒரு கோடிங் கற்றுட்டு அப்படி போகலான்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ்டு ஆயிடுச்சு கிராஃபிக் டிசைனர் ஆகணும். அது கிராஃபிக் டிசைனர் எந்த இப்போ ஃபிக்ஸ்டா நீங்க ஒண்ணுதான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க எத்தனை வேணா சொல்லலாம். அது எல்லாத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பேசுவோம். ஓகேவா? இப்போ வரைக்கும் பேசுன வரைக்கும் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பேசலாம்னு. ஓகே, கிராஃபிக் டிசைனர் ஒரு இன்ட்ரெஸ்ட். வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு அவ்வளோக்கு சிஎஸ் தெரியாது, அதனால எனக்கு. ஓகே, இப்போ நீங்க ரோல் பேஸ் பண்ணி தான் சொல்லணுங்கிறது இல்லை. எனக்கு இது பண்ணணும், எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்க வந்து வெப் டெவலப்பர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஃப்ராங்கா சொன்னா அது ஒன்று. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஆசைங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எதெல்லாம் ஆசை இருக்கு, இது ஆகணும், இந்த மாதிரி பண்ணணுங்கிற ஆசையை மட்டும் சொல்லுங்க. அதை வச்சு நம்ம ரோல் பேசிப்போம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும். ஓகே, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா வந்து எந்த மாதிரின்னு சொல்லுங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க யாருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஃபுல்லாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, கரெக்டான ஆன்சர். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இவங்க வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுவாங்க. ஓகேவா? வெப்சைட், வெப் ஆப்னு சொல்லலாம். வெப்சைட்னு சொல்றத விட என்ன வெப் ஆப்னு சொன்னா கரெக்டாக. ஸோ வெப் ஆப்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கிரியேட் வெப் ஆப்ஸ். ஓகே, ஸோ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து இன்க்ளூட் பண்றது ஃப்ரண்ட் அண்ட், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஸோ இது ரெண்டத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் என்னன்னு தெரியும்ல. இப்போ அதுக்கு முன்னாடி கூட நம்ம அதை பத்தி தான் பேசணும். ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்னங்கிறத பத்தி தான் பேசணும். ஸோ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்குதுன்னா இன்னொரு தடவை கூட உங்க சொல்லலாம்னு அதுக்காக கேட்குறேன். எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன பேசிக்ஸ்லாம் தெரியும், ரொம்ப டீப்பாக தெரியாது. இப்படிதான் ஃப்ரண்ட் என்ன இதான், பேக் என்ன இதான்னு மட்டும் தெரியும். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்னா இதுதான், பேக் எண்ட்னா. ஓகே, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன சொல்லுங்க. ஃப்ரண்ட் எண்ட்னா நம்ம ஸ்க்ரீன் விசிபிள் ஆகிற இமேஜஸ் அந்த ஸ்க்ரீனில் இதாகிறதுல ஃப்ரண்ட் எண்ட். நமக்கு தெரியாமல் அந்த பேக்கில் நடக்கல. இப்போ எக்ஸாம்பிள் கேமராலாம் வந்து வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணல, ஓரளவு கரெக்டாக நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேக். ஓகே, ஓரளவு கரெக்டு தான். இன்னும் ஒரு கிளாரிட்டியா சொல்லுவோமே. ஃப்ரண்ட் எண்ட்னா ஒன்றும் இல்லை, உங்க கண்ணால பாக்குறீங்கல்ல, அது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் இருக்குல்ல. அந்த அனிமேஷனு ஆப்ல எல்லாம் உள்ள போனீங்கன்னா அந்த அனிமேஷன் இருக்குமே. பேடிஎம்னா அந்த அனிமேஷன் உள்ள லோகோ அனிமேஷன் அதெல்லாம் செட் பண்ணுவோம்ல அது. அப்புறம் அந்த முன்னாடி சொன்னாங்கல்ல, டிசைனர் வந்து ஒரு இமேஜ் ஃபைல தான் அவுட்புட்டை வந்து கொடுப்பாரு. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் வந்துட்டு அந்த இமேஜ் ஃபைல வந்து ஒரு கோடா வந்து மாத்துவாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதான் அவங்க கண்ணால பாக்குற எல்லாத்தையும் வந்து
இது பண்றது வந்து போத் யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த கண்ணால பாக்குற எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனாலதான் அவங்க வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட்னா ஃப்ரண்ட் உங்களோட கண்ணுக்கு முன்னாடி வருது, அதனால அதை வந்து ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்றோம். டிசைனரை வந்து யூஎக்ஸ் டிசைனரை ஏன் டிசைனர் அப்படின்னு சொல்றோம்னா அவங்க தான் வந்து அந்த ஆப்வியஸா வந்து அதை டிசைன் பண்றாங்க, இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத அவங்க தான் இனிஷியலா. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே வந்து அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கல. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரை பொறுத்தளவு ஒருத்தர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் யார் கொடுக்குறா? டிசைனர் வந்து கொடுக்குறா. கரெக்டா? டிசைனர் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து அவங்களால வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ண முடியாது, அதாவது கொண்டு வர முடியாது. ஏன்னா டிசைனர் தான் வந்து முதல்ல எங்கேயும் யாருக்கிட்டையும் ரெஃபரன்ஸையோ யாருக்கிட்டையும் இன்புட்டையும் வாங்காம அவங்களே வந்து அவங்களோட மூளையை வச்சு யோசிச்சு ஒரு டிசைனை பண்றாங்க. அந்த டிசைனை வந்து கொடுக்குறாங்க யாருக்கிட்டனா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் கிட்ட கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு இன்புட் யாருன்னா இந்த டிசைனர். ஓகேவா? இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு இன்புட்னு ஒண்ணு இருக்கு, பேக் இது டிசைனருக்கு இன்புட்னு ஒண்ணு கிடையாது. அவங்களோட மூளை தான் வந்து இன்புட். அப்போ இதை வந்து ஆரிஜினேட் பண்றது யாருன்னா டிசைனர் தான், முடிச்சு வைக்கிறது யாருன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஓகேவா? உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குல்ல? இல்ல போட்டு வாலட்டிக்கலாம்? இல்ல புரியுது. புரியுதுல? ஓகே, இதுதான். சோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கறது தான் இங்க மேட்டர். டிசைனருக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது, அவங்களே வந்து யோசிச்சு அவங்களோட பிரெயினை வச்சு அவங்களே யோசிச்சு தான் பண்ணுவாங்க. டிசைனருக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. அதே ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு. யாருன்னா இந்த டிசைனர் கொடுக்குற ரெஃபரன்ஸ் தான், அதாவது டிசைனரோட அவுட்புட் தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட ரெஃபரன்ஸ். ஓகே, இதுல கம்ப்ளீட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குற விஷயம் தான் நம்ம கண்ணால பாக்குற அந்த ஸ்கிரீன். நம்ம கண்ணால பாக்குற அந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஐக்கானு, அந்த அலைன்மெண்ட்லாம் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, இங்க வந்துட்டு இந்த ஐகான்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கீழே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு, நான் தொட்டேன்னா இந்த ஒரு செட்டிங்ஸ் பேஜ் வருதா. இதுல வந்து மேல பாத்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து டிசைன் பண்ணது, முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்ணது ஒரு இமேஜ் ஃபைலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதை டிசைன் பண்ண ஆப்டிஸா டிசைனர். இதுக்கு வந்து அந்த கிளிக் பண்ணா அந்த பேஜ் மாறுறது. ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆஃபீஸா. ஓகேவா? உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியற எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியற எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டின்னு ஒண்ணு இருக்கே, அது யார் மாத்தினா? அது யாருக்கிட்ட இருக்கு? ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி மாத்துறதான் வந்து பேக் அண்ட் டெவலப்பர் வந்து பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல நிறைய செட்டிங்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்கணுமா? கம்யூனிட்டி பிளகின்ஸ் இதுல ஏதாவது வந்து ஆன் பண்ணி ஆஃப். ஓகே, அந்த லாங்குவேஜ் ஆக்சுவலா இது ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இந்த செக் ஃபார் அப்டேட்ஸ் வச்சுப்போம். ஓகேவா? இந்த செக் ஃபார் அப்டேட்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா obsidian is up to dateன்னு ஒரு டெக்ஸ்ட் காட்டுதா. இந்த டெக்ஸ்ட் இப்பதான் வந்தது. ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னா இந்த பட்டன் நான் கிளிக் பண்ண உடனே இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இன்டர்நெட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா? இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பிளஸ் வந்து நான் செக் ஃபார் அப்டேட்டுங்கிற இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஆனா அது போயிட்டு அப்டேட் இருக்கா இல்லையாங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துருச்சு. கரெக்டா? இந்த இடத்துல நான் வந்துட்டு அதை இனிஷியேட் மட்டும் தான் பண்ணிருக்கேன். இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். கரெக்டா? இந்த பட்டனை கிளிக் பண்ணேன், அவ்வளவுதான். என்னோட கண்ணால நான் பார்த்த வரைக்கும் நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண மட்டும்தான் என் கண்ணுக்கு மட்டும் தெரியும். என் கண்ணுக்கு அது மட்டும் தான் தெரியும். பட் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அது ஒரு அவுட்புட் கொடுக்குது இல்ல. இந்த அவுட்புட் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாம தானே நடக்குது. இந்த அவுட்புட் வர்றதுக்கு காரணம் யாரு? அந்த கண்ணுக்கு தெரியாத ப்ராசஸ் தானே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஓகே, அதான் இப்போ வந்து இப்போ இதை கிளிக் பண்ண உடனே நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஆனா இது போயிட்டு ஒரு ரிமோட்ல இருக்கிற சர்வரோட கனெக்ட் பண்ணி அதுல வந்து புது வெர்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. இந்த சாஃப்ட்வேர் வந்து அப் டு டேட்டா இருக்கு, அப்டேட்டடா இருக்கு, புது வெர்ஷன் எதுவும் வரல, அப்டேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? ரெண்டே விஷயம்.
நான் இந்த பட்டனை வந்து செக் ஃபார் அப்டேட்ஸ் வந்து கிளிக் பண்ணேன், இது ஒண்ணு எனக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த அவுட்புட் இது வந்து அப் டு டேட்டா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவ்வளவுதான். இதுக்கு இடையில ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதை கிளிக் பண்ண உடனே இதை வந்து சர்வரோட கனெக்ட் ஆகும், கனெக்ட் பண்ணி ஏதாவது புது வெர்ஷன் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இது எதுவுமே நமக்கு எனக்கு தெரியாது. இது எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்றவங்க தான் பேக் எண்ட் டெவலப்பர். ஸோ அதனாலதான் இவங்க பேர் பேக் எண்ட், அவங்க பேர் ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்னா ஃப்ரண்ட்ல இருக்கும், நமக்கு வந்து தெரியும்னு அர்த்தம். பேக்னா மேக்ஸிமம் பேக் யாரும் பார்க்க மாட்டாங்களா, அதாவது நம்மளோட பின்முதுகுன்னு வச்சுக்கோமே, நம்மளோட முன்னாடி இருக்கிற பாடி பார்ட்ஸ் வந்துட்டு இதுன்னு வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட் வச்சுக்கலாம். பின்னாடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அதான், பட் ஆனால் அது இருக்கு. ஸோ அவ்வளோதான், அதான் ஃபேக்ட். ஓகே, ஸோ அதுக்காக தான் அந்த பேரு. ஓகே, உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிருக்கோம். ஓகே, உங்களுக்கு கிராஃபிக் டிசைனர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, இது ரெண்டு. வேற எதுலாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஓகே, இது ரெண்டு மட்டும்தான் கரெக்டா? ஓகே, ஆக்சுவலா நம்ம பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு, கொஞ்சம் தான் கிளியரா இருக்கு, ரொம்ப இல்லை. என்ன சொல்றது, இது ரெண்டுமே வந்து கோஆர்டினேட் தாங்க, அதாவது ரெண்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சிங்க் ஆகும் தான் இல்லைன்னு சொல்றேன். நான் சொல்றேன் மேல வரும். ஸோ எதனால வந்து உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது? கிராஃபிக் டிசைனிங் என்னன்னு தெரியும்ல? ஓகே, டிஃப்ரெண்டா யூஸ் பண்றது, அந்த எலமெண்ட்ஸ் அதுல வரதெல்லாம் கொஞ்சம் கலர் கலரா இருக்கும், அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஓகே, கிராஃபிக் டிசைனர் கரெக்டா? கரெக்ட். ஓகே, நான் நினைச்ச மாதிரி ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருந்தது, கிராஃபிக் டிசைனர்ஸ்னாலும் ஒண்ணுதான். நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அதுக்குதான் கிராஃபிக் டிசைனர்ஸ்னாலும், இங்க டிசைனர்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஜீவாக்கு, அந்த கிரியேட்டிவ் டிசைனர்ஸ், கிரியேட்டிவ் டிசைன் பார்த்தோம். ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரா தான் வருவாங்க. ஆனா என்ன, இந்த கிரியேட்டிவ் டிசைன்ஸ்ல இந்த இன்ஜினியரிங் டிசைன்ஸ்லாம் வந்ததுல, ஸோ அது வராது. கிராஃபிக் அப்படின்னாலே வந்து கிராஃபிக்கல் எல்லாம் வர்றது, கிராஃபிக்கல் அப்படின்னாலே கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வர்றதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது என்ன டிஃபைன் பண்ணலாம்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டிசைனிங்ஸ். ஓகே, டிசைனிங்ஸ் லைக் இதுலயும் போஸ்டர்லாம் வரும். ஏன்னா போஸ்டர் டிசைனிங்லாம் வந்து கம்ப்யூட்டர்ல தானே பண்ணுவீங்க. போஸ்டர் டிசைனிங், லோகோ டிசைன்ஸ், ஸோ இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இங்க முன்னாடி பார்த்தது ஜீவா இருக்கிறப்போ பார்த்தது வந்து கிரியேட்டிவ் டிசைன். ஸோ அதுல இன்ஜினியரிங்லாம் வரும், கிராஃபிக் டிசைனர்ல இன்ஜினியரிங்லாம் வராது. ஏன் அப்படின்னா இது கிராஃபிக்கலா மட்டும்தான் இருக்கும், ரைட்டா? அதனால இது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணா மட்டும்தான் வரும். கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான் வரும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக் டிசைனர் இருக்குல்ல, கேக்குதா? ஓகே, இப்போ இந்த கிராஃபிக் டிசைனர் மேல ஏன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? என்ன காரணம் அதுக்கு? எனி ரீசன்ஸ் இருக்கா? எனக்கு பேசிக்கா சொன்னா எனக்கு கோடிங் வராது, ஆனா இந்த போட்டோஷாப் இதெல்லாம் பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எலமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணி நானாவே பண்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால ரீசெண்டா அதுல கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டு நானாவே எல்லாத்தையும் வாலண்டியரா கேட்டு போஸ்ட் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அப்படின்னா உங்களுக்கு இப்போ ரீசெண்டா தான் வந்திருக்கு, கரெக்டா? ஆமாங்க. எதனால அப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் மேல அதான் உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்புறம் இதையும் மீறி எதுக்காக உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தது?
ஃபுல் ஸ்டாக் என்னன்னா ஒரு ஆப் ஃபுல்லாவே நம்மளே இன்ஸ்டால் கொஞ்சம் கிரியேட் பண்றது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தோணும்ல ஏதாச்சும் ஒரு ஆப் யூஸ் பண்ணும்போது இதுல இந்த செட்டிங்ஸ் வச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. பட் நம்மளே அதை கிரியேட் பண்ண ஆக்சுவலா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனா ஃபுல் ஸ்டாக் மேலேயான இப்போ கொஞ்சம் டவுட் தான். ஏன் சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்களா ஒரு ஃபியூச்சர் வந்து ஒண்ணு இல்லை அப்படின்னு, அதை நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல வந்து அது பண்ணணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, அதுதான் கேட்குறேன். பண்ணணும் தான். ஓகே, பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வந்துட்டு நீங்க நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக்னு சொல்றப்போ அது கரெக்ட் தான். பட் வந்து சாஃப்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ இதுல வந்து இந்த ஃபியூச்சர் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரிசர்ச்னு கூட சொல்லலாம். சாஃப்ட்வேர் ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அதாவது இப்போ இந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கோ, இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு ஃபியூச்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு ஒரு பிளகினை வந்து டெவலப் பண்ணி அந்த பிளகினை வந்துட்டு இதோட இன்டகிரேட் பண்ணுவேன். ஓகேவா? ஓ இதுல வந்து பிளகின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓ இதுதான் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பிளகின்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து வேற ஒருத்தர் டெவலப் பண்ணது. இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு நோட் டேக்கிங் சாஃப்ட்வேர், ஒப்சிடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நோட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக, ப்ரொஃபஷனலா நோட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஓகேவா? இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதை பத்தி பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் எஃபெக்டிவா இருக்கும், நீட்டா இருக்கும். ஸோ அதை பத்தி நான் இன்னொரு நாள் பேசலாம். ஸோ இன்னைக்கு வந்து எப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஒரு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு, இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு ஃபியூச்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அதை பில்ட் பண்றது இல்லை. இங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஃபியூச்சர்ஸே இருக்கும். உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கும் அந்த ஃபியூச்சர் மட்டும் எனக்கு வேணுங்கிற நினைக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்களே வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும். கரெக்டா? அதே உங்களுக்கு அந்த இது தேவை, நான் வந்து யூஸ் பண்ணா எனக்கு வந்து அது தேவை. கரெக்டா? அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ நீங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பிளகின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து கிரியேட் பண்ணி விட்டது. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, டேட்டா வியூ அப்படின்னு போட்டு, டேட்டா வியூ பை ஒருத்தரோட பேரு போட்டிருக்கா, மைக்கேல் பீர்ன் ஏதோ ஒண்ணு, வாயில் நுழையில. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வந்து ஒப்சிடியன்ல கிடையாது. ஓகேவா? இந்த ஃபியூச்சர் வந்து இப்ப நமக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணா போதும். இன்ஸ்டால் பண்ணோம்னா இதை வந்து இந்த ஃபியூச்சர் வந்து எச்சா இந்த சாஃப்ட்வேரோட ஆட் ஆயிடும். ஓகேவா? இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் ஆகிறப்போ இந்த சாஃப்ட்வேர் மட்டும் அப்டேட் ஆகும். பிளகின் இந்த பிளகின் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வருதுல, இந்த பிளகின்னால வர ஃபியூச்சர் வந்து எப்போ வந்து இந்த கிரியேட்டர், அதாவது இந்த மைக்கேல் பீர்மன் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, ஸோ இவர் எப்போ அப்டேட் ரிலீஸ் பண்றாரோ அப்பதான் வந்து இந்த ஃபியூச்சருக்கான அப்டேட் வரும். இன்னும் டவுன்லோட்ஸ்லாம் வந்து போட உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் ஏன் இதை பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த இது வந்துட்டு நீங்க வந்து அந்த ஃபியூச்சரை எதிர்பார்க்கறீங்களே தவிர அதை நீங்களே கிரியேட் பண்ணணும்னு நினைக்கல. கரெக்டா? இல்ல நான் சொல்றது கரெக்டா இல்ல தப்பா? அதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சரை நாமளே கிரியேட் பண்ணுங்கிற ஆசை இருக்கா, இல்ல அந்த ஃபியூச்சர் இருந்தா நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருக்கா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இருந்தா நல்லா இருக்குன்றது. ஓகே, இருந்தா நல்லா இருக்குங்கிற வர்றப்போ அப்போ நீங்க வந்து அதை நாமளே பண்ணுங்கிற ஆசை உங்ககிட்ட இல்ல. ஆசை வேற, எண்ணம் வேற. கரெக்டா? ஸோ எண்ணம்னு வர்றப்போ நீங்க எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். இதுக்காக நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது இந்த சாஃப்ட்வேர்னு இல்லை, எல்லா சாஃப்ட்வேருக்கும் இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் பிளகின்ஸ்லாம் சப்போர்ட்லாம் இருக்கு. ஓகேவா? கிராக்டு கூட இருக்கு, அது இல்லீகல். பட் இருந்தாலும் சொல்றேன். ஓகேவா? அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகேவா? நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுல ஓகே, அதுல வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க உள்ள போனீங்கன்னாலும் சர்வே ஆகுவீங்கன்னு அர்த்தம். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா இல்ல, டெவலப்பராகவே போறீங்கன்னா யாரோடய வந்து வாழ்க்கை நடத்தணும். அதான் உண்மை. ரெண்டு பேரும் முன்னாடி சொன்னல, ஒரே மூளை இருக்கிற ட்வின்ஸ், அவ்வளவுதான். ரெண்டு பேர்த்தையும் ஆப்ரேஷன் பண்ணா கூட பிரிக்க முடியாது. ஸோ அதனால ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்க எரர்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்றது ஓகே அப்படிங்கிறது இருக்கிறவங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகும். ஓகேவா?
இப்போ நீங்க பேசின வரைக்கும் சொல்றேன். இப்போ நீங்க பேசின வரைக்கும் உங்களுக்கு வந்து மைண்ட் செட் என்னன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வந்து ஆகணுங்கிற மைண்ட் செட் இல்லை. அதாவது அப்படி இருந்தா பண்ணலாங்கிற ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் தெரியுது. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து எண்ணம் தான் இருக்கு, இந்த ஃபியூச்சர் இருந்தா நல்லா இருக்குங்கிற எண்ணம் இருக்கு. அவ்வளவுதான். அதை கிரியேட் பண்ணுங்கிற ஆசை இல்லை. ரைட்டா? ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இதையும் மீறி நீங்க வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல ஒரு ஜெனரலிஸ்ட் ஆயிருங்க. ஓகேவா? அதுக்கடுத்து கிராஃபிக் டிசைனிங் இருக்குல்ல, இது வந்து உங்களோட ஃபோக்கஸ்ல இருக்கணும். ஓகேவா? ஆக்சுவலா ஜீவாக்கு வந்து எல்லாமே வரும். ஜீவாக்கு போட்டுருக்கோம்ல, இதெல்லாம் பாருங்களேன். கிராஃபிக் டிசைனிங்னு போட்டோம்னா அது ஓவரால் அந்த போஸ்டர், லோகோ, வீடியோ எடிட்டிங் இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் கிராஃபிக் டிசைனிங் வரும். நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணலாம் ஜீவாக்கு போட்ட மாதிரி. இப்போ ஜீவாக்கு போட்டது இங்க இருக்கு. ஜீவாக்கு போட்ட எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க பண்ணுவீங்களா? இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க மாஸ்டர் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கா? பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா லோகோ டிசைனிங்லாம் கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னு. லோகோனா இப்போ எப்படி சொல்றது, இப்போ இங்க மேல பாருங்களேன், என்னோட மேல இருக்கிற இந்த பேனல் தெரியுதா? தெரியும். ஓகே. இந்த மேல இருக்கிற பேனல்ல ஒவ்வொரு ஐகான்லயும் மேல அந்த லோகோ பாருங்களேன். இப்ப மேல வந்து உள்ளான ஒரு ப்ரௌசர் இருக்கு, நான் வந்து ஹோவர் பண்ணி வச்சிருக்கேன். அதோட இது தெரியுதா? அந்த ஐகான் மாதிரி குட்டியா இருக்குல்ல, இதுதான் வந்து லோகோ. இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் காட்டுறேன். கூகுளே எடுத்துப்போம். ஆக்சுவலா அது கூகுளோட லோகோ கிடையாது, இது கூகுள் ஒரு கம்பெனியோட ஐடென்டிட்டி சொல்ல போனா. ஓகேவா? அதான் இங்க பெருசா வருது. இந்த கூகுளோட லோகோ இருக்குல்ல, இதுதான் வந்து கூகுளோட லோகோ. இந்த ஜிங்கிற இந்த கலர்ல இந்த ஜிங்கிற எழுத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? கூகுள். கரெக்டா? ஆனா ஜி ஃபார் கூகுள் மட்டுமா இருக்கு. ஜில என்ன எத்தனை கம்பெனி இருக்கு? ஸ்பெசிஃபிக்கா தெரியறதுக்காக அவங்களே ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்ன ஆன்சர் தான். லோகோனா ஒண்ணும் இல்ல, ஒவ்வொரு கம்பெனியும் யூனிக்கா வச்சுக்கிற ஒரு இமேஜ். அவ்வளவுதான். எதுக்காகனா அவங்க கம்பெனின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. அவ்வளவுதான். இப்போ இந்த ஜிங்கிற எழுத்துங்கிறது காமனான எழுத்து தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த ஜிங்கிற எழுத்துக்கு ஒரு கலர் கொடுத்து அதுக்கு ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, சோ அந்த ஃபாண்ட்டை கொடுத்து வச்சிருக்காங்கல்ல ஒரு லோகோ. இப்போ இந்த கலர்ல ஜிய பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து திடீர்னு ஞாபகத்துக்கு வருவா? பார்த்த உடனே. அவ்வளவுதான். இவ்வளவுதான் லோகோ. ஸோ இதை பண்றவங்க தான் வந்து லோகோ டிசைனர்ஸ். அதே போலதான் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு எல்லாத்துக்கும் இங்க எத்தனை லோகோ இருக்கு பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது எல்லாமே லோகோ. இப்போ இதுல இருக்கிற எழுத்த, கீழே இருக்கிற எழுத்த படிக்காமலே, கீழே இருக்கிற எழுத்த பார்க்காமலே இது எது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எஃப்னு போட்டுருக்கல முதல்ல இருக்கிறது. ஸோ இது யாரோட, இது என்ன லோகோ? பக்கத்துல இருக்கிறது அது யாகுன்னு போட்டிருக்கு, அதை விட்டுருங்க. பக்கத்துல இருக்கிறது ஓகே, இதை விட்டுருங்க. கேன்வா அது எழுத்தாவே இருக்கு. இங்க பக்கத்துல இருக்கிறது தெரியல. இது மேக்ஸிமம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா பிங்கு இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணது இல்லைல்ல. ஸோ அதனால இது உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த லோகோ பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி கூகுள் ஐடென்டிஃபை பண்றீங்களோ அதே மாதிரி இதை பண்ணுவீங்க. கரெக்டா? ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா அதான் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை ஞாபகம் வந்துடும். எங்க பார்த்தாலும் அதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த ஐடென்டிட்டி இருக்குல்ல, அதுதான் மேட்டர். அதுதான் வந்து லோகோ. இங்க பக்கத்துல இருக்கிறது இன்னுன்னு போட்டிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. ஆனா எப்படி உங்களுக்கு பார்த்தோன்னா லிங்க்டுன்னு தோணுது? ஏன்னா யூஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி. ஆமா, உங்களோட போன்ல அந்த ஆப் இருக்கும், அதுதான் ஐக்கானாவே இருக்கும். அதை கிளிக் பண்ணாதான் லிங்க்டுக்குள்ளே போவோம். ஆப்வியஸா உங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும். எங்க பார்த்தாலும் இந்த இன்ன வந்து ரவுண்டு போட்டு இந்த கலர்ல இருந்ததுன்னா லிங்க்டுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? இந்த ஐடென்டிட்டி தான்.
இதுக்கு ஐடென்டிட்டின்னு வந்துட்டு ஐடென்டிட்டி தலைவர் பிராண்டிங்ல பெரிய ஆப்பிள் விட்டுருக்கோம் பாத்தீங்களா. இந்த கடிச்சு போன பழத்தை பாத்தீங்கன்னா யாரும் ஞாபகத்துக்கு வரும்? ஆப்பிள்ல அவ்வளவுதான். இதுக்குதான் லோகோங்கிற கான்செப்டே இதுக்காக தான் கொண்டு வந்தது. அது இதுக்காக தான் இருக்கு. ஸோ இதை டிசைன் பண்ற டிசைனர்ஸ் தான் லோகோ டிசைனர்ஸ்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். புதுசா ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆபீஸே நமக்கு ஒரு லோகோ தேவை. அதை யார் டிசைன் பண்ணி தருவா? லோகோ டிசைனர்ஸ். ஃபவுண்டர்ஸ் வந்து இப்ப அந்த கம்பெனி ஆரம்பிக்கிற வந்து ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஓனர்ஸ்னே சொல்லலாம். அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க இருப்பாங்களா, அவங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பெனி வந்து நான் ஆரம்பிக்க போறேன், எனக்கு லோகோ வந்து இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொல்லிட்டு லோகோ டிசைனர்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. லோகோ டிசைனர்ஸ் தான் வந்து அந்த டிசைனை வந்து டிசைன் பண்ணி அதை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குற எல்லாத்தையுமே ஒவ்வொரு லோகோ டிசைனர்ஸ் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவாயா? கேக்குதா? ஓகேங்க. புரியுதுங்க ப்ரோ. ஓகே. இப்போ ஜீவாக்கு போட்ட இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? யூஎக்ஸ் டிசைனிங், வீடியோ போட்டோகிராஃபி, ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பாருங்க. இதுல எதெல்லாம் நீங்க பண்ண போறீங்க, இதுல இல்லாத ஏதாவது ஒண்ணு பண்ண போறீங்களா? இல்ல அதுல இருக்கிறது தான் எல்லாமே அதுலயே வந்துச்சு. ஓகே, நீங்க பண்ண போறது இதுதான். ஸோ ஆல் செட். அப்பெல்லாம் வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் ஆக வேண்டியது அதில் தான் இருக்கு. கரெக்டா? கரெக்ட். இப்போ மொத்தம் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? 3 பேரா? 3 பேர் தான் மொத்தமா? ரைட்டு, 2 பேர் தான் இருக்கீங்க. ஓகே, மொத்தமே 3 பேர். சரி, ஓகே. 3 பேர் வந்தீங்க, 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தாச்சு. ஆனா 3 பேர்த்துக்கு 2 மணி நேரம் சரியா போயிடுச்சு. சரி, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஜீவா அல்லது ஸ்ரீ, உங்க 2 பேர்த்துல யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ நான் போட்டேன்ல, இதை நான் வந்துட்டு உங்களுக்கு இதுல ஷேர் பண்றேன். டாக்குமெண்ட்ரி இருக்குல்ல, போட்டோஷாப் போட்டுக்கலாமா? போட்டோஷாப்பா? சொல்லுங்க. போட்டோஷாப். ஓகே ஓகே, போட்டோஷாப் போட்டுக்கலாம். அது வந்து ஒரு டூல். கரெக்டா? ஓகே, அதையும் நீங்க மாஸ்டர் பண்ண போறீங்க. ரைட். போட்டோஷாப்னு சொல்றப்போ நான் கம்பெனி பேர் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். அடோப் போட்டோஷாப். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து இதுல ஷேர் பண்றேன். இந்த டாக்குமெண்ட்ரிஸா இதுல போட்டுடலாம். இந்த டாக்குமெண்ட்ரிஸ்ல வந்து ஒவ்வொருத்தரோட இதை போட்டு உங்களை யார் எப்படி ரீச் பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் இதுல போட்டுறேன். அந்த சம்மரியா இப்போ நம்ம டைப் பண்ணிருக்கோம்ல, ஸோ இதை வந்து நான் போட்டுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்க ஃபைனலைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதை வச்சுதான் வந்து உங்களை எல்லாருமே வந்து ரீச் பண்ண போறாங்க. இதுல இருந்துதான் உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரப்போகுது. ஓகேவா? உங்களுக்கு என் சைடே சொல்றேன், என் சைட்ல லோகோ டிசைனிங், போஸ்டர் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி என்ன தேவை அப்படின்னாலும் கண்ணை மூடிட்டு உங்ககிட்ட தான் வருவேன். நீங்க பண்ணுவீங்கல்ல? அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. புரியலங்க ப்ரோ. இல்ல, இப்போ வந்து போஸ்டர் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், லோகோ டிசைனிங், ஸோ இந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டியில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கா இருந்தாலும் சரி, ஏதாவது தேவை அப்படின்னா உங்ககிட்ட தான் வருவோம். ஓகேவா? இப்போ எல்லாரும் ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்பெஷலைஸ் போட்டு வருவோம். நீங்க வந்து அதை பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவீங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பண்ணி தருவேன் கண்டிப்பா. ஓகே, அப்பனா 2 பேருமே வந்து எல்லாம் வந்து பண்ணுவீங்க. ரைட். 2 பேர் இல்ல, 3 பேர். ஓகே, ஒருத்தருக்கு ஒவ்வொன்று இருக்கு. ஸோ இப்போ நான் போட்டுறேன். இப்போ இதுல நான் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்ல போட்டேன்னா இப்போ மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும் உங்களை எதுக்காக ரீச் பண்ணும் அப்படிங்கிற ரீசன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இது ஸ்பெசிஃபிக்காவே இருக்கும். அதை வச்சு நீங்க வந்து க்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, வெயிட்டிங் ப்ரோ.
ஓகே, வெயிட் பண்றீங்களா? இப்பயே கூட ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, எடுத்து வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நீங்க ஆக்சுவலா இப்போ இந்த டிசைனிங் எடுத்திருக்கீங்கல்ல, 2 பேர் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சஞ்சீவ் மட்டும்தான் வந்து இதுல இருக்காரு. ஸோ சஞ்சீவ் வந்துட்டு ப்ராஜெக்ட் பேஸ்டா லேர்ன் பண்ணுங்கிறது இல்லை. அவர் வந்து அவரோட ப்ராஜெக்ட் வச்சே போகலாம். நீங்க 2 பேர் இருக்கீங்க, ஜீவா அண்ட் ஸ்ரீடி, நீங்க 2 பேரும் வந்து டிசைனிங் தான் எடுத்திருக்கீங்க ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இந்த டிசைனிங் ஃபீல்டை பொறுத்தளவு நீங்க எந்த அளவுக்கு வந்து டிசைனிங்ல ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அந்த அளவுக்கு தான் நீங்க வந்து கத்துப்பீங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்களாவே ஏதாவது ஒரு லோகோ, நீங்களாவே ஏதாவது ஒண்ணுதான் வந்து டிசைன் பண்ணிட்டு அலையணும். மேக்ஸிமம் அப்படி யாரும் டிசைனர்ஸ் வந்து கத்துக்க மாட்டாங்க. டிசைனர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வர ப்ராஜெக்ட்ஸ் வச்சுதான் கத்துப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டுட்டோரியல் பார்த்து கத்துக்கிறது மாதிரி வந்து டிசைனிங் வந்து அவ்வளோக்கு இருக்காது. டுட்டோரியல் வந்து பாப்பீங்க டிசைனிங்லயும், பட் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். கத்துக்கிறதுங்கிறது வேற, ரெஃபர் பண்ணி கத்துக்கிறதுங்கிறது வேற. ஓகேவா? ரெஃபர் பண்றது நீங்க வந்து இதை வந்து நீங்க வீடியோ பார்க்கறதுலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் பாப்பீங்களே தவிர அதை பார்த்து கத்துக்க மாட்டீங்க. ஓகே, நீங்க வர்ற ப்ராஜெக்ட்ஸ் வச்சு தான் கத்துப்பீங்க. ஓகேவா? அவங்களோட லேர்னிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். மற்றவங்களோட லேர்னிங்கோட கொஞ்சம் இதாயிக்க அடாப்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, இல்ல உங்களுக்கு ஏன் இப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இல்ல முடிச்சுக்கலாமா? மணி 10 ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம்னா ஓகே. ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஓகே, நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே கைஸ். ஆக்சுவலா ஒரு நெக்ஸ்ட் வீக் பேஜுக்கு சொல்லுங்க. நீங்க போன வீக் பைஸ் பண்ணீங்கல்ல, அதுதான் நான் வந்துட்டு இங்க ப்ரெசன்டேஷன்ல பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் சொன்னேன். ஓகே ஓகே, நிறைய பேர்த்துக்கு போய் சேர்ந்தா சரி. ஆக்சுவலா அது ரொம்ப முக்கியமான டாபிக் தான். ஓகே, நீங்க என்ன நிறைய பேர்த்துக்கிட்ட கவர் பண்ண முடிஞ்சுன்னா கவர் பண்ணுங்க. இந்த சிம்போசியம்லாம் போவீங்க இல்லையா? நான் சொன்னேன், எல்லாருமே என்ன எங்களுக்குலாம் தோன்றதுல நீ கரெக்டா சொல்லிட்ட அப்படிலாம் நிறைய பேர் என்னை கூப்பிட்டு தனியாவே பேசினாங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா வந்து நான் தான் முன்னாடி சொல்றேன்ல, அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ அது என்னோட கூட பிறந்தவன் தான். அது என்னோட கூட பிறந்தவன் சொல்றத விட எல்லாத்தோடையும் கூட பிறந்தவனா இருக்கு. நான் பேசின வரைக்குமே அப்படிதான் இருந்தது. ஸோ உங்களால முடிஞ்ச அளவு என்ன எத்தனை பேர்த்துக்கிட்ட வந்து சொல்ல முடியுமோ அத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா யாருமே வந்து இதை பத்தி பேசுறது இல்லை. ஆமா, அதுவும் சொன்னேன். எங்க ஹெச்ஆர் வந்துட்டு அவ்வளவு அறிவாளி யாரு அப்படி கேட்டாங்க. ஓகே ஓகே, தாராளமா வந்து இன்ஃபர்மேஷன் நினைச்சேன் எல்லாரும் இருக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. பட் யாரும் இல்லை, அதனால உங்கள்கிட்ட சார். ஓகே 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 ஓகே, முடிஞ்ச அளவு வந்துட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ண பாருங்க. அப்புறம் நம்ம கம்யூனிட்டியை பத்தியும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இன்னும் கொஞ்சம் நாளை எடுத்துருக்கோம். சொல்லுங்க. நீங்க அந்த பிபிடி போட்டிருந்தீங்களா, அதுவும் நான் கேட்டிருந்தேன். அப்புறம் ஜீவா கேட்டாங்க போல, அப்புறம் டைம் ஆச்சுன்னு நான் போர்ட்லயே இது பண்ணேன். இல்ல ஜீவா கேட்டா, நான் அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, எது தேவை அப்படின்னாலும் வந்து இதுல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஓகேவா? உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து நம்மளோட அந்த டெலிகிராம் இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும்ல, நம்ம கம்யூனிட்டி மெசேஜ் பண்ற இடம் ஜென்ரல். ஸோ அந்த செஷன்ல ஒரு மெசேஜ் மட்டும் தட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிப்ளை வரும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அனுப்பணும் அப்படின்னா என்ன சொல்றது, உங்களுக்கு மட்டும்தான் வந்து போய் சேரும். அது இல்லாம கம்யூனிட்டியில என்ன நடக்குதுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான், வேற எதுக்காக இல்லை. ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து அப்படி போட சொல்றது. ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி எது தேவைப்படுது, இந்த மாதிரி மெட்டீரியல் தேவை, அந்த மாதிரி எந்த உங்களுக்கு டவுட்ஸ் ரிலேட்டடாவே இருந்தது, இது தேவை அது தேவை எதுனாலும் சரி, ஒரே ஒரு மெசேஜை மட்டும் தட்டுங்க. ஓகேவா? அதுக்கு எந்த வித ஹெசிடேஷனும் வேணும். இன்டராக்டிவ் செஷனும் வந்து இந்த வீக்ல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பிளான் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ ஒரு ஸ்பின் மட்டும் போட்டுடலாம்னு பாக்குறேன், ஆனா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. என்னன்னே தெரியல. இந்த இது ஸ்பின் போடலான்னு பார்த்தா
அது ஒண்ணுதான் அப்ப இடிக்குது. சரி ஓகே சார். சரி ஓகே, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா முடிஞ்ச அளவு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஓகேவா? அதே போல உங்களால முடிஞ்சா கம்யூனிட்டியை வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்கு, இதை வந்து ஜாயின் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா அவங்களுக்கு அவங்க கிட்ட நாலேஜ் இருக்கும், நாம அதுல இருந்து கத்துக்கலாம், நாம அவங்க கிட்ட இருந்து கத்துப்பாங்க. கம்யூனிட்டி பத்தி உங்களுக்கு தெரியும்ல, டபுள் பெனிஃபிட் தான் எப்பயுமே, ஓகேவா? ஸோ அதனால ரெண்டுமே பண்ணுங்க. முடிஞ்சா மட்டும் கம்யூனிட்டியை ரெஃபர் பண்ணுங்க. நீங்க கம்யூனிட்டியை ரெஃபர் பண்ணுங்கிறது மஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது, ஓகேவா? ஆனா நம்ம நீங்க கத்துக்கிட்டத இன்னும் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுதான் வந்து மெயினான மோட்டாவா இருக்கணும். கம்யூனிட்டியை வந்து ரெஃபர் பண்றதுலாம் வந்து உங்களோட செகண்டரியா மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஓகே 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 ஓகே, நம்ம என் பண்ணிக்கலாம். ஸ்பின்னை வந்துட்டு நான் ஒரு லைவ் மாதிரி போட்டு முடிச்சிடறேன், ஏன்னா யாரும் இல்லை. ஸ்பின்னை வந்து அப்படி போட்டு முடிச்சுக்கலாம், ஓகேவா? சரி ஓகே, பாருங்க. பை கைஸ்.